எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். எப்போ வருவாரோ என்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை சமூகத்தினுடைய தேவை கருதி தொடர்ந்து நடத்தி வருகின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் கிருஷ்ணனையா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளிலும் என்னை கேட்டு, இந்த ஆண்டில் கட்டாயமாக என்னை கேட்டு வருவித்திருக்கக்கூடிய மரபின் மைந்தர் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலையும் வணக்கத்தையும் சமர்ப்பிக்கிறேன். மேடையிலே அறிமுகங்கள் செய்கிற சகோதரிகளுக்கும், சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கங்கள் கூறி, திருநாவுக்கரசர் பற்றிய உரையை நிகழ்த்த வாய்ப்பளித்த திருவருளை நினைந்து பணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். கோவிட் வந்த பிறகு ஒரு 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் நான் தமிழ்நாடு வர முடியாமல் போயிற்று. 1981 ஆண்டு முதல் தமிழ்நாட்டுக்கும் எனக்குமான இலக்கிய பயணங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கே வராமல் உலகளாவிய ஏற்பட்ட இடர் காரணமாக என்னுடைய பயணங்கள் தடைப்பட்டு, அதற்கு பிறகு இந்த ஆண்டுதான் மே மாதத்திலே முதல் பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்காக வருகை தந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் 3 ஆண்டுகள் கழித்து இங்கே வருகிற பொழுது எனக்குள்ளே ஒரு நினைவு பதிவாகி இருந்தது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து செல்லாத காரணத்தினாலே தமிழ்நாட்டு மக்கள் என்னை மறந்திருப்பார்கள். நான் என்னுடைய நிலையை முதலிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் வந்தேன். ஆனால் வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் என்னவென்றால், 3 ஆண்டுகள் வராமல் விட்ட என்னை இந்த நாட்டு மக்கள் மறக்கவில்லை. மாற்றாக எனக்கான மதிப்பு மேலும் உயர்ந்திருப்பதை நான் கண்டுகொண்டேன். அதை இந்த சபையும் நிரூபணம் செய்தது. இது நான் ஒன்றும் பெருமைக்காக இதை சொல்லவில்லை. இதிலே இருந்து ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை சொன்னேன். 3 ஆண்டுகள் பேசாமல் இருந்த காரணத்தினாலே என் மதிப்பு உயர்ந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பேசாமல் இருந்தால் எவ்வளவு மதிப்பு உயரும் என்று என் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வளர்ந்தது. இறைவன் அத்தகைய ஒரு நிலையை எனக்கு கூட்டித்தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். பேசுவது பெரிய விஷயம் இல்லை, பேசாமல் இருப்பதுதான் பெரிய விஷயம். ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கின்றார் அருணகிரிநாதர். விளையாட்டாக இதை நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே பேசாமல் இருப்பது என்பது ஞானத்தை தொடுகிற தகுதி. மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நம் பெரியவர்கள் விளையாட்டாக சொல்லவில்லை. நான் எப்பொழுதும் நினைப்பேன், பேச்சு என்பது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு வித்தை, அவ்வளவுதான். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தையை கொடுத்துத்தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். வித்தை கொடுக்காமல் கடவுள் ஒருவரையும் இந்த பூமிக்கு அனுப்புவதில்லை. நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன், ஆண்டவன் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், எப்படி ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து ஒரு மறு வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது அதற்கு அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி வைப்பார்களோ, அதுபோலத்தான் தாயாகிய ஆண்டவனும் நம்மை இந்த பூமிக்கு அனுப்புகிற பொழுது வெறுங்கையோடு அனுப்புவதில்லை.
நமக்கான பொக்கிஷத்தை இங்கே முதலிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த பொக்கிஷ பெட்டியினுடைய சாவியை நம்முடைய கையிலே கொடுத்து அனுப்பி வைக்கிறான். நாங்கள் எங்களில் பலருக்கு அந்த சாவியை கொண்டு எந்த பெட்டியை திறக்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. இதுதான் பெரிய கொடுமை. ஒவ்வொருவரிடமும் ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவியை கொண்டு எனக்குரிய பெட்டியை நான் திறக்க முயற்சிக்க வேண்டும். அதுதான் பெரிய விஷயம். பல பேர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சாவி எந்த பெட்டிக்குரியது என்று தெரியாமல் மற்றவர்களுடைய பெட்டியிலே போட்டு சாவியை திருகி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே இவர்களுடைய சாவியும் பழுதாகி அந்த பெட்டியும் பழுதாகிவிடும். பக்கத்து வீட்டு பையன் டாக்டராக வந்து விட்டானா, என் வீட்டு பையனும் டாக்டராக வர வேண்டும். அவனுக்கு இருக்கிற ஆற்றல் என்ன என்பது பற்றி முடிவு செய்யாமல் இப்படியே தங்களுக்கு இறைவன் தந்த அந்த வரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறதை நான் கண்ணாலே காண்கிறேன். அதனால தான் நான் நினைப்பேன், பேச்சு என்பது வெறும் வித்தை தான். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் பெரிய ஞானஸ்தர், அவர் எனக்கு சொல்லுவார், வித்தைகளை கொண்டு பெருமைப்படாதே என்பார். சொல்லிவிட்டு அவர் உடனே சொல்லுகிற அந்த உவமை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அப்ப நான் அவரை எனக்கு சொல்லுகிற பொழுது ஒரு காகம் காகா என்று கத்தியபடி பறந்தது. என் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு இந்த காகத்தை காட்டி, இது போல காகா என்று கத்திக்கொண்டு பறக்க உன்னால் முடியுமா என்று கேட்டார். நான் தலை கவிழ்ந்தேன். அப்போதான் அவர் சொன்னார், கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்துத்தான் அனுப்புகிறான். அந்த ஆற்றலை கொண்டு ஆண்டவனை தொட வேண்டுமே தவிர வித்தை காட்ட முற்படக்கூடாது என்று அவர் சொன்னார். ஔவையார் ஒரு முறை ஒரு அரச சபைக்கு போகிறார். அந்த நாவுக்கரசர் பற்றி வருவதற்கு முன்பாக என் மனத்துதிக்கிற சில எண்ணங்களை பதிவு செய்து கொண்டு பிறகு நாவுக்கரசருக்குள்ளே நுழைகிறேன். ஒரு அரசவைக்கு ஔவையார் வந்தார். புலவர்கள் அவை. அந்த அவையிலே இருந்த புலவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவர் ஏதோ ஒரு நூலிலே ஆட்சி பெற்று இருந்தார்கள். ஒருவருக்கு ஒரு நூல் தெரிந்தது, இன்னொருவருக்கு சங்கப்பாட்டு தெரிந்தது. இப்படி ஆளுக்கு ஒரு புலவர் நூட்களிலே ஆட்சி பெற்றிருந்தார்கள். அரசன் சபையிலே வந்து உட்கார்ந்ததும் ஒவ்வொருவரும் தங்கள் பெருமையை தாங்களே சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் ஆரம்பித்தார்கள், நான் இந்த நூலிலே இவ்வளவு படித்திருக்கிறேன், இந்த நூல் பற்றி இவ்வளவு எழுதி இருக்கிறேன், இந்த நூல் பற்றி என்ன செய்வேன் என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஔவையார் ஒன்றும் பேசவில்லை. அது ஒரு பொல்லாத கிழவி. பேசாமல் இருந்த அந்த ஔவையாரை பார்த்தான் அரசன். அம்மா, நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கேட்டதும், உனக்கு சொல்ல ஒன்றும் இல்லை, இவர்களுக்கு சொல்ல இருக்கிறது என்றாள் ஔவை. என்ன சொல்ல போகிறீர்கள் என்றதும் ஔவையார் அந்த புலவர்களை பார்த்து சொன்னார், வான் குருவியின் கூடு, வல் அரக்கு தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள். 4 உதாரணங்களை அடுக்குகிறார். முதல் சொன்னார், புலவர்களே, நீங்கள் எல்லாரும் ரொம்ப கெட்டிக்காரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். புலவர்கள் ஆலையால் பார்த்தார்கள். அந்த வான்குருவியின் கூடு நீங்கள் பார்த்தீர்களோ என்னவோ தெரியவில்லை, கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குத்தான் தெரியும். தென்னை மரத்தினுடைய அந்த ஓலையிலே அந்த குருவி கூடு கட்டும். அது எப்படி இருக்கும் என்றால், நூல் போல முதலிலே அந்த கூடு ஆரம்பித்து கீழே வந்து ஒரு குமிழ் போல அந்த கூடு இருக்கும். இப்படியே வந்து இருக்கும். கண்ணாலே பார்த்தவர்களுக்கு தெரியும். எந்த ஆர்கிடெக்டும் திட்டம் போடவில்லை, எந்த என்ஜினியரும் கட்டவில்லை, எந்த கொத்தனாரும் அதற்கு உதவி செய்யவில்லை. தன்னுடைய இந்த சின்ன அலகை வைத்து அந்த குருவி அந்த கூட்டை கட்டுகிறது. அதை காட்டி கேட்கிறார் ஔவையார் புலவர்களை பார்த்து, இந்த கூட்டை பார்த்தீர்களா, வான்குருவியின் கூடு? அந்த குருவி ஏன் கூடு கட்டுகிறது என்றால், தான் முட்டை போட்டு தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக கூடு கட்டுகிறது. இப்போ ஒன்றை நினைத்து பாருங்கள், அந்த கூடு எப்படி இருக்கும் என்றால், மேலே இருந்து வந்து குமிழ் போல விரிந்து கீழே ஒரு வாசல் இருக்கும். கீழே தான் வாசல் இருக்கும்.
நமக்கு ஒரு ஆச்சரியம், மேலே இருந்து கீழே வாய் திறந்திருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே முட்டை போட்டால் அது கீழே விழுந்து விடும் அல்லவா? இது கூட தெரியாமல் இந்த குருவி கூடு கட்டி இருக்கிறதே என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் நெருங்கி அந்த கூட்டை எடுத்து பார்த்தால்தான் தெரியும், கீழே திறந்திருக்கிற கூட்டுக்குள்ளே நடுவிலே ஒரு கிண்ணத்தை அமைத்திருக்கும் இந்த குருவி. சின்ன குருவி தானே, நடுவிலே ஒரு கிண்ணம், அதற்குள்ளே இருந்து முட்டை போடும். ஏனென்றால் பாம்பு முதலிய வந்து அது அந்த கூட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக மெல்லிய ஒரு தொடக்கத்தை வைத்து ஒரு கூடமைத்து அதற்குள்ளே ஒரு கிண்ணம் வைத்து கீழே போய் வருவதற்கு வாசல். இதை பார்த்துவிட்டு ஔவையார் கேட்கிறார், வான்குருவியின் கூடு என்று தொடங்கினார். அடுத்து சொன்னார், வல்லரக்கு தொல்கரையான். கரையான் புத்து பார்த்திருப்பீர்கள், கரையான் புத்து பார்த்திருப்பீர்கள். அடுக்கடுக்கடுக்காக கூடு கட்டி அதுக்குள்ளே கரையான்கள் அப்படி மொத்தமாக வாழும். குருவிக்காவது வலிய ஒரு அழகு இருக்கிறது, அதனாலே கூடு அமைக்க முடியும். இந்த கரையான் சின்ன பூச்சி, இப்படி நசித்தால் செத்து போய்விடும். அந்த கரையான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிப்படியாக கூடமைத்து அதற்குள்ளே எல்லாரும் தங்குகிற வகையிலே தங்களுக்கு ஒரு முதல் நான் சொல்வது முதல் இந்த தொடர்மாடி கட்டிடத்தை கட்டியது கரையான் தான். இப்பதான் மனுஷன் கட்ட பழகியிருக்கான் அதை பார்த்து. அப்படி கட்டிய அந்த கூட்டை சொன்னார். அடுத்ததாக வல்லரக்கு தொல்கரையான். அதுக்கடுத்து சொன்னார் தேன். தேன் என்றால் தேனி. இந்த தேனி என்ன செய்யும், தான் உண்ட தேன் போக மிச்ச தேனை மழை காலத்திலே தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மேலே ஒரு கூடு கட்டி அதிலே தொங்கவிடும். அதற்குள்ளே அடுக்குகள் வைத்து தேனை பொதிந்து தொங்கவிடும். உணவு பாதுகாப்பு என்கின்ற முறையை மனிதருக்கு சொல்லி தந்தது இந்த தேனி தான். தேவையான அளவு சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை பிறகு வைத்து சாப்பிடு என்று உணவு பாதுகாப்பை சொல்லிக் கொடுத்தது தேனிதான். அது மட்டுமல்ல, கீழே வழிந்து விடக்கூடிய திரவமாகிய தேனை மேலே நிறுத்தி வைக்கிற ஆற்றலையும் காட்டி தந்தது தேனிதான். இந்த தேனியை காட்டிவிட்டு அடுத்ததாக ஔவையார் சொன்னார் தேன். அடுத்ததுதான் பெரிய விஷயம் சொன்னார், சிலம்பி. சிலந்தி என்றதற்கு அதுக்கு அர்த்தம். சிலந்தி பூச்சியை பார்த்திருப்பீர்கள், எச்சிலாலே கூடு கட்டி அந்த கூடுகட்டுக்குள்ளே இருக்கும். அங்கிங்கு அசையாது, பேசாம அந்த கூடுதான் அதனுடைய இடம். அப்ப உணவு என்ன வகை என்றால், அது கூடு கட்டின முறையிலே உணவு தானாக வந்து அதற்குள்ளே அகப்பட்டு போய் அந்த தேனீக்கு உணவாகும். தேடி போகாமல் மற்றவர்களை தேடி தன்னை நோக்கி வரப்பண்ணி தனக்கு பயன்படுத்தி கொள்கிற அந்த நுட்பத்தை சொல்லி தந்தது தேனி. அதை பார்த்துத்தான் இன்றைக்கு பல அரசியலாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேனி இந்த நாளையும் சொல்லிவிட்டு ஔவையார் சொன்னார் புலவர்களை பார்த்து, வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். சொல்லிவிட்டு புலவர்களை பார்த்து சொல்லுகிறாள், நாங்கள் பெரிய கெட்டிக்காரர்கள் என்று தயவு செய்து ஒருவரும் சொல்லாதீர்கள். புலவர்களுக்கு எப்பொழுதுமே அப்படி ஒரு திமிர் இருக்கும், நான் ஒரு பெரியவன், என்னைத்தான் இத்தனை பேர் இருந்து கேட்கிறார்கள், அப்படி ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிரை அடக்குவதற்காக சொல்கிறார், யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால். ஒரு பெரும் புலவர், எல்லாம் படித்தவர். ஒரு நாள் ஆற்றை கடக்க வேண்டி இருக்கிறது. அதிலே இருந்த ஒரு படகுக்காரனை கேட்டார், என்னை கொண்டு போய் மறுபக்கம் விடுகிறாயா, ஆட்கள் சேர வேண்டும் என்றான் அவன். மற்றவர்களோடெல்லாம் நான் சேர்ந்து வரமாட்டேன், என்னை தனியே கொண்டு போக வேண்டும், பணம் நான் கொடுக்கிறேன். அவருக்கு அவ்வளவு திமிர். சரி என்று படகிலே ஏற்றிக்கொண்டான். படகு போகிறது. இவர் இந்த படித்தவனுக்கே சும்மா இருக்க முடியாது பாருங்கள். அவன் என்ன செய்தார், இந்த படித்தவர் இந்த படகுக்காரனை பார்த்து கேட்டார், தம்பி நீ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார். படகுக்காரன் ஏன் ராமாயணம் படிக்க போகிறான்? இவருக்கு அவன் படித்திருக்கிறானா என்று அறிவதல்ல நோக்கம், தான் படித்ததை சொல்ல வேண்டும், அதுதான் நோக்கம். அப்போ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், இல்ல சாமி நான் ஒன்றும் படித்ததில்லை என்றான். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு, அப்ப இது சொன்னோடனே இவர் சொன்னார், அட பாவி, ராமாயணம் படிக்கவில்லையா, வாழ்க்கையினுடைய காவாசியை நீ இழந்து விட்டாய். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே இவர் திருப்பி கேட்டான், நீ சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறாயா? ராமாயணமே படிக்கவில்லை, சிலப்பதிகாரம் எங்கே படிக்க போகிறேன்?
சிலப்பதிகாரமும் படிக்கவில்லையா? வாழ்க்கையினுடைய அரைவாசி உனக்கு போயிற்று. மூன்றாவதாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிற்று. அதுக்கு பிறகு கேட்டார், மகாபாரதம் படித்திருக்கிறாயா? சாமி, என்னை விட்டது சாமி, நான் ஒன்றும் படிக்கவில்லை. அட பாவி, மகாபாரதமும் படிக்கவில்லையா? அப்போ உனக்கு வாழ்க்கையினுடைய முக்காவாசி போயிற்று என்றார். இப்ப நடு ஆற்றுக்குள்ளே படகு வந்து விட்டது. படகிலே திடீரென்று ஒரு ஓட்டை, தண்ணீர் குபு குபு என்று உள்ளே போகிறது. படகு நிரம்பி தாழ போகிற நிலையிலே படகுக்காரன் கேட்டான், சாமி, நீ நீந்த படிச்சிருக்கிறாயா என்று கேட்டான். சபையில் இருக்கிறவர்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சிரிப்பாலே கைதட்டாலே காட்டினால்தான் எனக்கு பேச்சு வரும். இது இந்த பால் தொட்டு பால் கறக்கிறது போல வேலை. நீங்கள் ஏதோ வகுப்பிலே இருக்கிறது போல இருந்தால் நான் எனக்கு பேச்சு வத்தி போய்விடும். இப்போ இவன் கேட்டான், சாமி, நீ நீந்த படிச்சிருக்கிறாயா என்று கேட்டோனே, அட பாவி, நான் அதை மட்டும் படிக்கல என்றோடனே இவன் சொன்னானாம், நீ வாழ்க்கை முழுசா இழந்துட்ட சாமின்னுட்டு அவன் குதிச்சு போய்விட்டான். இதைத்தான் ஔவையார் சொன்னார், யாம் பெரிதும் வல்லோனி என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இறைவன் ஒரு ஆற்றலை கொடுக்காமல் உலகத்திலே ஒருவரையும் அனுப்பவில்லை. எங்களுக்கு தரப்பட்ட ஆற்றல் பேச்சாற்றல், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெருசா இல்லை. நல்ல ஒரு பேச்சாளனுடைய வேலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சை கடக்க வேண்டும். அவன்தான் பேச்சாளன். நல்ல ஒரு பேச்சாளன் பேச்சை கடந்து விட வேண்டும். பேச்சை கடப்பது என்றால் என்ன? பேச்சை கடப்பது என்பது மௌனத்தை தொடுவது. மௌனத்தை தொடுவதென்றால் என்ன? இறை சன்னதியிலே போய் கலந்து விடுவது. இந்த நிலை எவனுக்கு வருகிறதோ அவன்தான் உலகத்திலே சிறந்த பேச்சாளன் என்று உணர்ந்தபடியால் அத்தகைய ஒரு நிலை வர வேண்டும் என்று ஆண்டவனை நோக்கி அன்றாடம் பிரார்த்தித்தபடி இருக்கிறேன். நம்முடைய சைவ சமயம் மிகப்பெரிய ஒரு சமயம். எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது, உண்மையிலேயே சொல்லுகிறேன். இங்கே வந்தால் திருக்குறள் வகுப்பிலே படிக்கிற பல மாணவர்கள், இளைஞர்கள் எனக்கு என் மேலே அன்பு காட்டுவார்கள். எல்லாரும் நிறைய படித்திருக்கிறார்கள், டிகிரி முடித்திருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் நம்முடைய தமிழ் பற்றியோ சைவம் பற்றியோ அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. மனம் வருந்தி சொல்லுகிறேன். இந்த விஷயத்திலே எங்கள் யாழ்ப்பாணம் உங்கள் தமிழ்நாட்டை விட எங்கேயோ உயர்ந்து நிற்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். உங்களை தாழ்த்தி என் நாட்டை உயர்த்துவதல்ல நோக்கம். ஏன் அப்படி ஆயிற்று என்று எனக்கு புரியவில்லை. தமிழர்களை பொறுத்தளவிலே தமிழும் சைவமும் அவர்களுக்கு இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். இது வேண்டுகோள் இல்லை, கட்டளை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தமிழை பற்றி தெரியவில்லை என்றால் நீ தமிழ் பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தமிழ் என்று வெறும் வார்த்தையிலே கோஷமிடுவதுதானா தமிழ்? திருக்குறளிலே திருவள்ளுவர் தமிழ் என்ற சொல்லை பாவிக்கவே இல்லை, ஒரு இடத்திலும் பாவிக்கவில்லை. ஆனால் தமிழ் என்றால் திருக்குறள் தான் தமிழ். திருக்குறளிலே தமிழ் என்று சொல்லை பாவிக்கவில்லை, ஆனால் தமிழ் என்றால் திருக்குறள் தான் தமிழ். தமிழையும் சைவத்தையும் தெரியாமல் இருந்தோம் என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். என் தாய் தந்தையை பற்றி தெரியாமல் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நிகரானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். மறந்து போகாதீர்கள். நம்முடைய சைவ சமயம் மிகப்பெரிய ஒரு சமயம். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், பல இடத்திலே சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் திரும்ப சொல்ல ஆசைப்படுகிறேன். இறைவனிடம் நான் காலையிலே வழிபாடு செய்து பிரார்த்திக்கிற பொழுது நான் கேட்கிற முதல் பிரார்த்தனை, இறைவா, எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் என்ன, செய்த பாவத்துக்கு இருக்கத்தான் போகிறது. அப்படி அடுத்த பிறவி என்றிருந்தால் என்னை ஒரு தமிழனாக படைத்து விடு. பிறகு கேட்பேன், அது மட்டும் போதாது, தமிழனாக படைத்து விட்டால் போதாது, தமிழனாக படைக்கிற அதே நேரத்திலே என்னை சைவனாகவும் படைத்து விடு. மூன்றாவது ஒன்று கேட்பேன், அதை சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன். தமிழனாகவும் சைவனாகவும் படைத்தால் போதாது, என்னை நான் பிறந்த யாழ்ப்பாணத்திலேயே படைத்து விடு என்று கேட்பேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழும் சைவமும் அத்தகைய பொக்கிஷங்கள். இன்றைய விஞ்ஞானங்கள் எல்லாம் அதற்கு முன்னாலே ஒரு தூசு.
இது தமிழ் படித்தவனுக்கே இது ஒரு குணம், எதை கேட்டாலும் அது தமிழில் இருக்கிறது, சைவத்திலே இருக்கிறது என்று சொல்வான் என்று சொல்வீர்கள். அப்படி இல்லை. தமிழிலே சைவத்திலே இல்லாத ஒன்று இல்லை என்பதை தெரிந்தபடியால் தான் நான் உறுதியாக இதை சொல்கிறேன். தெரிந்தபடியால் தான் சொல்லுகிறேன். ஒரு சமயம் எதற்கு வேண்டும்? ஒரு மனிதர்களுக்கு சமயம் எதற்கு வேண்டும் நான் கேட்கிறது உண்டு. சமயம் எதற்கு வேண்டும்? எத்தனையோ இன்ஜினியரிங் படித்தால் கட்டடம் கட்டலாம், மருத்துவம் படித்தால் வைத்தியம் செய்யலாம், சட்டம் படித்தால் வக்கீல் ஆகலாம். சமயம் படித்து என்ன செய்வது? சமயம் எதற்கு தேவை என்று கேள்வி எழுமானால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், ஆன்ம சுதந்திரம் வர வேண்டுமானால் சமயம் வேண்டும். ஆன்மா சுதந்திரம் அடைய வேண்டுமானால் சமயம் வேண்டும். அதென்ன ஆன்ம சுதந்திரம் என்று கேட்டால், எங்களுடைய ஆன்மா இந்த உடம்பாகிய ஒரு சிறைக்குள்ளே அகப்பட்டு போய் நிற்கிறது. நம்மில் பலர் நீ யார் என்று கேட்டால் உடம்பை வைத்து தம்மை அடையாளப்படுத்துகிறார்கள். உடம்பை வைத்து தம்மை அடையாளப்படுத்துகிறார். நீ யார் என்று கேட்டால் நான் ஜெயராஜ். ஜெயராஜ் எப்படி இருப்பார்? உடம்பு பருத்திருப்பார், குடுமி கட்டி இருப்பார். இது உடம்பு, நீ அல்ல. வேறு சில பேர் சொல்வார்கள், இல்லை கண் மூக்கு வாய் இந்த அறிவு கருவிகள் இருக்கிறதே இதுதான் நான். இல்லை, அது கருவிகள். அந்த கருவிகள் உடு நீ பார்க்கிறாய். அந்த பார்க்கிற காட்சியை உள்ளே இருந்து பார்ப்பது யார் என்று கேட்டால் அதுக்குள்ளே அந்த கரணங்கள் என்பார்கள். அதுவும் இல்லை. பின் நீ காணுகிற ஒன்றை, காணுகிற விஷயத்தை எது காண்கிறது என்றால் உனக்குள்ளே ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்குத்தான் அறிவு இருக்கிறதே தவிர இந்த புலன்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை. கண்ணுக்கு அறிவே இல்லை. அது ஒரு கருவி. என்ன சார், கண்ணாலே நான் காட்சியை காணுகிறேனே, அது எப்படி கருவியாகும் என்றால், நான் சொல்லுகிறது உண்டு, கண் பார்வை மங்கி போய்விட்டது. டாக்டரிடம் போய் காட்டுகிறோம், ஆபரேஷன் பண்ணுகிறார். பண்ணிய பிறகு ஒரு கண்ணாடி தருகிறார். அந்த கண்ணாடியை போட்ட உடனே கண் பளிச்சென்று தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த காட்சியை கண்டது எது, கண்ணாடியா கண்ணா? நான் கேட்கிறேன். கண்ணாடி போடுவதற்கு முதல் கண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை. கண்ணாடி போட்ட உடனே கண்ணுக்கு காட்சி தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், கண்ணாடியினுடைய வேலை என்ன? காட்சியை தெளிவுபடுத்தி உள்ளே அனுப்பியது கண்ணாடியை தவிர கண்ணாடி பார்க்கவில்லை. அது வெறும் கருவி. அதே போலத்தான் கண்ணும் பார்ப்பதில்லை. கண் ஆன்மா பார்ப்பதற்கு ஒரு கருவி. அது புரிந்து கொள்ளுங்கள். காது ஆன்மா கேட்பதற்கு ஒரு கருவி. வாய் ஆன்மா சுவைப்பதற்கு ஒரு கருவி. இந்த கருவிகளோடு உள்ளே இருந்து காண்பது ஆன்மா. இந்த ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கிறது இந்த உடம்புக்குள்ளே. மறந்து போகாதீர்கள். இந்த ஆன்மா உடம்புக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிறது. இது என்றைக்கு இந்த சிறையிலே இருந்து விடுபடுகிறதோ அதுதான் ஆன்மாவுக்கு கிடைக்கிற சுதந்திரம். என்னது? உடம்பிலே இருந்து ஆன்மா விடுபட வேண்டுமா? அப்படியானா செத்து போறதை சொல்லுகிறீர்களா என்று சில பேர் கேட்பார்கள். நம்மளே பல பேருக்கு அப்படித்தான் நினைப்பு. கடவுளிடம் போய் நாங்கள் எல்லா வரங்களையும் கேட்கிறோம். யாராவது எனக்கு முத்தி கொடு என்று கேட்கிறது உண்டா? யாராவது கடவுளிடம் போய் முத்தி கொடு என்று கேட்கிறோமா? கேட்கிறது இல்லை. பயம். ஏனென்றால் முத்தி கொடு என்று நாங்கள் கேட்க போக கடவுள் அந்த ஃபைலை பாஸ் பண்ணி விட்டார் என்றால் செத்து போவோம் என்று நினைக்கிறோம். முத்தி என்பது செத்து போவது அல்ல, சாகாமல் இருப்பதுதான் முத்தி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாகாமல் இருப்பதுதான் முத்தி. அந்த ஆன்ம விடுதலைக்கு எந்த சமயம் உதவுகிறதோ அதுதான் மெய்ச்சமயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமயங்கள் கட்டுப்பாடு விதிப்பதையே பெரிய பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாடு விதிப்பதையே பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சில பேர் சொல்வார்கள், நான் எந்த சமயத்துக்கும் எதிரி அல்ல, திரும்ப வலியுறுத்தி விட்டு சொல்லுகிறேன். எனக்கு சில பேர் எங்கள் சமயத்தவர்களே சொல்வார்கள், எங்க கோயிலுக்கு போனா சார் ஒரு அமைதி இல்லை. ஒருத்தன் வருகிறான், ஒருத்தன் போகிறான். கோயில்ல ஐயர் அப்பதான் பஞ்சாலத்தி காட்டுகிறார். கோயில்ல ஒருத்தன் மணி அடிக்கிறான், ஒரு மூலையில இருந்து ஒருத்தன் தேவாரம் பாடுகிறான். ஒரு அமைதியும் இல்லை. சேர்ச்சில் போய் பாருங்க சார், 9 மணிக்கு பிரார்த்தனை என்றால் 8:45 வரையும் சேர்ச் அப்படியே சும்மா இருக்கும். 9 மணிக்கு எல்லாரும் கூடி விடுவார்கள். 9:15 அந்த பிரார்த்தனை முடிகிறது என்றால் எல்லாரும் அந்த பிரார்த்தனை முடித்துவார்கள். வந்து முழங்காலில் இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் முழங்காலில் இருப்பார்கள். துணி போட வேணுமா போட்டுக் கொள்வார்கள்.
எல்லோரும் வணங்கி நிற்க வேணுமா, வணங்கி நிற்பார்கள். பாதிரியார் பிரசங்கம் பண்ணின உடனே முடிந்த உடனே எழும்ப வேணுமா, எல்லாரும் எழும்புவார்கள். போக வேணுமா, எல்லாரும் போய் விடுவார்கள். அதுவல்லவா ஆலயம். இப்படி சொல்லுகிறார்கள் சில பேர். நான் சொல்லுகிறதுண்டு. அவர்களுக்கு விளக்கம் பண்ணுவதற்காக நான் ஒன்றை சொல்லுவேன். ஒன்று விளங்கிக்கொள். எல்லாரும் ஒரே நிலையிலே நின்று வழிபடுவது என்பது எப்படி சாத்தியம்? நான் ஒன்றை உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன். ஒருவர் போல இன்னொருவர் இந்த உலகத்திலே இல்லை. வடிவத்தால் மட்டும் சொல்லவில்லை, குணத்தாலும் சொல்லுகிறேன். உங்க வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். 4 பிள்ளை 5 பிள்ளைகள் இருக்கிற 5 விதம், ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. வித்தியாசப்பட்டு இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ஏன் உடம்பு மாறுகிறது என்றால், உள்ளே குணம் மாறுகிறபடியால் தான் உடம்பு மாறுகிறது. குணம் ஒன்றாக இருந்தால் உடம்பு ஒன்றாக வந்துவிடும். உள்ளே இருக்கிற குணத்துக்கு குணிதான் இந்த உடம்பு. உடம்புகள் மாறி மாறி கிடக்கின்றன என்றால் மனிதர்கள் மாறி மாறி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ஆன்ம பக்குவமும் வேறு வேறு நிலையிலே இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிலையிலே இல்லை. அப்போ வேறு வேறு பக்குவப்பட்டிருக்கிற ஆன்மாக்களை ஒன்றாக கூப்பிட்டு வைத்து ஒரே மாதிரி வழிபாடு செய்வது எப்படி? நான் அவர்களுக்கு விளையாட்டாக ஒரு உதாரணம் சொல்வேன். ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திலே 1ஆம் வகுப்பிலே இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் வகுப்பு இருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்று வகுப்பாக பிரித்து 1ஆம் வகுப்பிலே இன்ன பாடம் படிப்பது, 2ஆம் வகுப்பிலே இன்ன பாடம் படிப்பது என்று பிரித்து 10ஆம் வகுப்பு வரையும் பிரித்து அந்த வகுப்பு மாணவர்களுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் அமைத்து நடந்தால் ஒரு பள்ளிக்கூடத்திலே நடக்கிறது. இது நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பெரிய ஹால் இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் 1ஆம் வகுப்பிலே இருந்து 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களை எல்லாம் ஒன்றா உட்கார வைத்தாகிவிட்டது. எல்லாரும் ஒன்றா உட்கார்த்தி வைத்து விட்டு ஒரே ஆசிரியர் வந்து ஒரே பாடத்தை படிப்பித்தால் அந்த பாடசாலை உருப்படுமா? நான் உங்களை கேட்கிறேன். வகுப்புகள் பிரித்து அவரவருக்கு ஏற்ப பாடம் சொல்லிக் கொடுக்காமல் எல்லாரையும் ஒன்றா உட்கார வைத்து ஒரே பாடத்தை சொல்லிக் கொடுத்தால் அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமா? உருப்படாது என்பது நிச்சயம் அல்லவா? அதுபோலத்தான் வேறு நிலைப்பட்டிருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் ஒன்றாக இருத்தி ஒரே மாதிரி வழிபாடு செய்கின்றால் அந்த வழிபாட்டிலே தவறு இருக்கிறது. நம்முடைய சமயத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு வழிபாடு. இந்த சுதந்திரம் தான் சைவத்தினுடைய தலையாய அடையாளம். மறந்து போகாது. உன் இஷ்டத்துக்கு வழிபாடு. இப்ப எல்லாம் இந்த கல்யாண வீடுகளில் இந்த புஃபே சர்விங்னு வைக்கிறார்கள். எல்லா சாப்பாடும் வச்சிருவார்கள். 100 வகையான சாப்பாடு. அதுல ஒரு பக்கம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல ஒரு 100 ஸ்வீட்ஸ். இப்போ போகிறவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு தட்டை எடுத்து தனக்கு பிடித்ததைத்தானே சாப்பிடுகிறான். தனக்கு பிடித்ததானே சாப்பிடுகிறான். எனக்கு மைசூர் பாகு விருப்பம், அதை எடுத்து வைத்துட்டு நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடு என்று மற்றவனுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு அதை விட வேறொரு ஸ்வீட் பிடிக்கும். அதனாலே தானே இத்தனை ஸ்வீட் பண்ண வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரே ஸ்வீட் பண்ணி எல்லாரும் சாப்பிடு என்று சொல்லிவிடலாமே. சாப்பாடும் அப்படித்தான். எப்படி சாப்பாடு அவரவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அவரவருக்கு ஒரு ருசி இருக்கிறது. அதுக்கேற்பதான் சாப்பிட வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், 3 விஷயத்தை மக்கள் தங்களுக்காக செய்ய வேண்டும். அதில் ஒன்று சாப்பாடு. உனக்கு பிடித்ததை சாப்பாடு. மற்றவனுக்கு அதை சிபாரிசு பண்ண போகாதே. சில வீடுகளுக்கு போனால் நல்ல, எனக்கு டயபெட்டிஸ் அவர்களுக்கு தெரியும், பாகக்காயிலே ஒரு 10 வகையான கறி வைத்திருப்பார்கள். அதுக்கு பேரே பாவக்காய். அதையே சொல்லி இதையே சாப்பிடுங்கள், இதையே சாப்பிடுங்கள், இதையே சாப்பிடுங்கள். அட பாவி, நீ சாப்பிடேன், என்னை விட. சாப்பாடு அவரவர் விருப்பத்துக்குரியது. அதுபோல படிப்பும் அவரவர் விருப்பத்துக்குரியது. இந்த நூல் நன்றாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல நான் படிக்க கூடாது. என் ஆத்மா ஒரு தேடலை கொண்டிருக்கும். அந்த தேடலுக்குரிய படிப்பை அந்த ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும். இது 2வது. 3வது வழிபாடும் அப்படித்தான். மறந்து போகாதீர்கள். நான் எப்பொழுதும் சொல்வது, சமயத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்வது, நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் முன்னுரை. இனித்தான் விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் நான் சொல்வது, சமய வழிபாட்டுக்காரர்களிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், தாங்கள் வழிபடுவதை விட மற்றவர்களுக்கு உபதேசிக்கத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். கோயிலுக்குள்ளே போனால் இந்த கொஞ்சம் அது படிப்பு கூட 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 இந்த கோளாறு கூடும்.
நான் அது பின்னாலே சொல்ல போறேன். படிப்பு கூட 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 கோளாறு கூடும். என்னவென்றால் இவனுக்கே புஸ்தகத்தில் படிச்சிருப்பான். ஒருத்தன் விழுந்து கும்பிட்ட உடனே அவனை தட்டி எழுப்புவான். இப்படி கும்பிடப்படாது, இந்த பக்கமா இந்த திசையா கும்பிடு. உனக்கு யார் சொன்னது? அவன் கும்பிடுறான், அவனை கும்பிட விடு. நீ படித்திருக்கிறாயா? இந்த திசையில தான் கும்பிட வேணும் என்று படித்திருக்காயா? நல்லது, நீ கும்பிடு, அதுக்கு மறுப்பில்லை. தீர்த்தத்தை இப்படித்தான் வாங்கி சாப்பிட வேண்டும். அவனை குடிக்க விட மாட்டோம், கையில பிடிச்சு நிப்பாட்டிடுவான். எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு பயந்து நாங்கள் இளமை காலத்திலே கோயிலுக்கே போறதில்லை. கோயிலுக்குள்ளே போனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் என்றால், போன உடனே அது நாங்க அப்ப சின்ன பையன்களா இருப்போம், எங்களை பிடிச்சிருவார். அந்த பிடியே இறக்கமா இருக்கும். பிடிச்சிட்டீங்கப்பா, முதல் கேள்வி, குளிச்சியா? நான் குளிச்சா உனக்கு என்ன? குளிக்கிறதாலதான் புண்ணியம் பெறும் என்றால் மீனுக்கும் தவளைக்கும் நேரா முத்தி அது குளிச்சு கொண்டே இருக்கிறது. இப்ப நான் இதை சொல்றதுக்காக ஐயா சொன்னார் குளிக்க தேவையில்லை என்று சொன்னார் யாராவது எடுத்துடக்கூடாது. பிடிச்சு வச்சு கேட்பார், குளிச்சியா என்று கேட்பார். நாம அது குளிச்சுட்டு போயிடுவோம். குளிச்சுட்டேன் சொல்லிட்டார், தப்பிடலாம் நினைச்சு குளிச்சுட்டேன் என்று சொன்னா அடுத்ததாக கேட்பார், வேட்டி தோச்சியா? தோச்சுட்டேன் என்று சொல்வோம். அடுத்தது கேட்பார், உனக்கு தேவாரம் தெரியுமா என்பார். தெரியும் என்பேன். தோளுடைய செவியன் சொல்லு பார்க்கலாம் என்பார். அவருக்கு அந்த ஒரு தேவாரம் தான் தெரியும். அதை சொல்லி தேவருடைய செவியன் அது சொல்லாட்டி நம்ம விட மாட்டார். போ 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 தேவாரம் படிச்சுட்டு வா. நான் சொல்வது, கோயிலுக்குள்ள போனா நீ கும்பிடு, உன் இஷ்டப்படி கும்பிடு, மற்றவனை கஷ்டப்படுத்தாதே. அவனுடைய ஆத்மாவுக்கென்று ஒரு வழிபாட்டை ஆண்டவன் வகுத்திருப்பான். அந்த பசிக்கேற்ப அவன் வழிபடட்டும். கல்வி கூடிவிட்டால் இதுதான் கோளாறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்வி கூடிவிட்டால் நமக்கு ஏற்படுகிற கோளாறு இதுதான். அந்த கோளாறிலே அகப்பட்டு ஆரம்பத்திலே சிதைந்தவர் தான் திருநாவுக்கரசு நாயனார். திருநாவுக்கரசு நாயனார் எனக்கு இந்த புராணம் பௌராணிகமா இந்த கதை சொல்ல தெரியாது. இப்ப திருநாவுக்கரசு நாயனார் என்ற உடனே அவர் எங்க பிறந்தார், எந்த ஊர்ல பிறந்தார், எந்த கோயிலுக்கு போனார், என்ன நடந்தார், அது சொல்ல பல பேர் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த கதையை எப்படி பார்த்தேன் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். அதுதான் என்னுடைய பாணி. திருநாவுக்கரசர் அவருடைய தந்தையார் பெயர் புகழனார். இது இன்றைக்கு முழுக்க இருந்து பாடமாக்கிட்டு வந்து சொல்றேன். அவருடைய தாயார் பெயர் மாதினியார். இனியார். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலிலே பிறந்த பிள்ளைக்கு திலகவதியார் என்று பெயர். 2வது பிறந்த பிள்ளைக்கு மருள்நீக்கியார் என்று பெயர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பெயரை நானே மாறி சொன்னாலும் சொல்வேன், நீங்களே நினைப்பூட்டுங்கள். இந்த 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். சைவ பரம்பரையிலே வந்தவர்கள். நம் பாரம்பரியங்களை வர வர இழந்து கொண்டே இருக்கிறோம். அது எனக்கு அடுத்த கவலை. வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்வதெல்லாம் பச்சை பொய். நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவே இல்லை. புறத்திலே சுதந்திரம் தந்து விட்டு போய் நம்மை அகத்திலே இன்றைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மேற்கு நாட்டவர்கள். நம் பிள்ளைகள் எல்லாம் அந்த பாதையிலே தான் போகிறார்கள். நம் வீட்டு சாப்பாடு நம் பிள்ளைகளுக்கு பிடிப்பதில்லை. இட்லியா தோசையா வேண்டாம், பீட்சா கொண்டு வா. அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், உடம்பை கெடுக்கக்கூடிய வாய்க்கு ருசியா இருக்கக்கூடிய அத்தனையும் அள்ளி கொட்டி சீசா போட்டு ஒரு சாப்பாடு பெற்றோன்னே நம் பிள்ளைகள் அதை நோக்கி போகிறார்கள். நம் சாப்பாடு பிடிக்கவில்லை, நம் உடுப்பு பிடிக்கவில்லை. பிளைட்ல நான் வர்ற பொழுது பார்த்தேன் பாருங்க, அது என்ன சொல்றது, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கிறாங்க உடுப்பு. அதிலே ஒவ்வொரு சான் அளவிலே ஒரு 10 இடத்திலே கிழிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு எங்கள் காலத்திலே கிழித்த உடைப்பை தைத்து போடுவார்கள். இப்ப என்ன செய்கிறார்கள், தைத்த உடுப்பை கிழித்து போடுகிறார்கள். வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்த நாகரிகமா? இது நம்முடைய பலகீனங்கள். நம்முடைய பலகீனங்களிலே நாங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக நம் பெருமையை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாரம்பரியம் இருக்க வேண்டும். அந்த காலத்திலே பாரம்பரியத்துக்காக நம்முடைய தமிழ் மக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் தெரியுமா? அப்பாவுக்கு பிறகு அப்பாவினுடைய அப்பா அவர்கள் என்னென்ன பண்புகளை வைத்தார்களோ அந்த நல்லதெல்லாம் வாங்கி கொண்டுதான் பேரன் பிறப்பான்.
அப்படித்தான் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால்தான் அந்த சமுதாயம் உருப்படும். இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அப்பாவின் பெயர் கேட்டாலே பல பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அதுல அவன் லாஜிக் வேற பேசுவான். ஏன் தெரிய வேண்டும்? பைத்தியக்காரா, உன்னுடைய பெயர் தெரியாமல் விருட்சம் வளர்ந்து விடுமா? நான் கேட்கிறேன். நல்ல பரம்பரையிலே பிறந்தார் நாவுக்கரசர். அவருக்கு அப்ப நாவுக்கரசர் என்று பெயர் இல்லை, மருணிக்கியார் பெயர். புகழனார் மாதினியார் 2 பேரும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், வளர்ந்தார்கள், சைவ முறைப்படி வளர்த்தார்கள். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொன்னேனே பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை, சைவம் தெரியவில்லை என்று. இன்றைக்கு எனக்கு என்னவோ தெரியவில்லை, எல்லாம் உபதேச நோக்கமாகவே மனம் செயல்படுகிறது. தப்பாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த அந்த பழைய காலத்திலே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு குடும்ப பாரம்பரியத்திலே தானாக பிள்ளைக்கு வரும். அதுதான் நம்முடைய பாரம்பரியம். அப்பா காலையில் எழுந்தவுடனே முகம் கழுவி குளித்து கால் கழுவி பூ படித்து சாமிக்கு வைத்து விளக்கேற்றுவார். இதை பிள்ளை பார்த்து கொண்டே இருப்பான். பிள்ளையை செய்யென்று அப்பா சொல்வதில்லை. அப்பா செய்ததை பார்த்து பார்த்து பிள்ளையும் செய்ய தொடங்குவான். அம்மா அடுக்கலைக்கு போவாள், குளித்து தலை முடித்து பூ வைத்து அடுக்கலைக்கு போவாள், விறகு வைப்பாள். விறகு வைத்து அந்த விறகுல தீப்பூட்டுவதற்கு முதல் கும்பிடுவாள். எங்கள் தாய்மார் எல்லாம் கும்பிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். பானையிலே தண்ணீர் வைத்து விட்டு கும்பிடுவார்கள். ஏன் கும்பிடுகிறீர்கள் என்று நான் ஒரு முறை என் பாட்டியை கேட்டேன். அவர் சொன்னார், நான் சமைக்கிற உணவு என் பிள்ளைகளுக்கு அமிர்தமாக வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் பண்பாட்டு முறையிலே வருகிற பாரம்பரியங்கள். இதெல்லாம் அப்படி வர வேண்டும். குடும்பத்திலே தாய் செய்தால் பிள்ளை செய்வாள். நாம் என்னத்தை சொல்ல, யாரை திட்ட? அந்த பாவிகள் நமக்கு தீமையை விதைத்து விட்டு போய்விட்டார்கள். தீமையை விதைத்து விட்டு அதை ஒரு பெருமையாக நினைத்து நாம் பேண நினைக்கிறோம். நல்ல பாரம்பரியத்திலே பிறந்தார் நாவுக்கரசர். பிறந்தவர் வளர்கிறார்கள். 12 வயதாகிறது அந்த பெண்ணுக்கு, திலகவதியாருக்கு. திருமணம் பேசுகிறார்கள். கலிப்பகையார் என்கின்ற ஒரு படைத்தளபதிக்கு திருமணம் நிச்சயிக்கிறார். இது உங்களுக்கு தெரிந்த கதை தான். 12 வயசுல திருமணமா? இது சிறாரை தண்டிக்கிற சட்டம். இப்ப என்னமோ எல்லாம் சட்டங்கள் பெயர்கள் சொல்லுகிறார்கள். குழந்தை திருமணம், உடனே அவரை தூக்கி ஜெயில போடு. யார? புகழனாரையும் மாதினியாரும் இன்றைக்கு இருந்தா ஜெயில இருப்பார்கள். 12 வயதிலே திருமணமா என்பது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். இயற்கை ஒன்றை அறிவிக்கிறது என்றால் அந்த இயற்கை சரியாகத்தான் அறிவிக்கும். இப்ப பாருங்க, வயிற்றிலே பசி வருகிறது, நல்ல பசி, அது வயிறு பசிச்சு காட்டும். பசிக்கிறதுனா என்ன? உனக்கு சாப்பாடு வேணும் என்று அர்த்தம். பசிச்சு காட்டும். அப்போ நீ சாப்பிட வேணும். வயிறு பசித்தால் சாப்பிடுகிறது என்று அர்த்தம், சாப்பிட சொல்லுகிறது என்று அர்த்தம். கையில ஒரு முள்ளு ஏறி குத்தி விட்டது. அதுல கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தால் அதிலே சீல் பிடித்து வலித்து காட்டும். இதுக்குள்ளே முள் இருக்கிறது, இதை வெளியேற்று என்று அது காட்டும். கண்ணுக்குள்ளே ஒரு தூசு விழுந்ததா, கண்ணீர் வலியும். என்ன செய்யும்? இந்த கண்ணீர் தூசை கழுவுகிறேன் என்று அது முயற்சித்து உள்ளே தூசு இருக்கிறது என்பதை காட்டும். இப்ப எல்லாம் அந்த சினிமாவிலே சொல்லுகிறார்களே பாடி லாங்குவேஜ் என்று. நான் சொல்றது அதுவல்ல. பொடிக்கே ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது. பொடியில லாங்குவேஜ் காட்டுறது வேற, பொடிக்கே ஒரு லாங்குவேஜ். அது தனக்கு தேவையானதை அறிவிக்கும். நான் இப்ப உங்களை கேட்கிறேன், ஒரு பிள்ளை பக்குவப்படுகிற வயது என்ன வயதிலே பக்குவப்படுகிறாள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வயது என்றால் அது கிட்டத்தட்ட 12 வயது. என்ன அர்த்தம் என்றால், இவள் சந்ததி வளர்க்க தயாராகிவிட்டாள் என்று அந்த உடம்பு அறிவிக்கிறது. இது உங்களிலே பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்க கைதட்டாமல் இருப்பதிலிருந்து தெரிந்து கொண்டு, நல்ல உணவு கொடுத்து நல்ல அறிவு கொடுத்து வளர்த்தால் நம் பிள்ளைகள் அந்த வயதிலே திருமண பக்குவம் பெறுவார்கள். நீங்க இப்ப கட்டி கொடுங்கிறது சொல்ல இல்லை, கட்டி கொடுத்ததுக்கு காரணம் சொல்லுகிறேன். திலகவதியாருக்கு கல்யாணம் பண்ணி நிச்சயித்து விட்டார்கள். கலிப்பகையார் என்கின்ற அந்த படைத்தளபதி. திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அந்த நேரத்திலே பார்த்து ஒரு யுத்தம் வடக்கிலே தொடங்கியது. இந்த கலிப்பையார் யுத்தம் செய்ய போய்விட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு கொடுமை நிகழ்ந்தது. இந்த புகழனார் என்கின்ற இந்த பிள்ளையினுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். கணவன் இறந்ததும் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்து அந்த மாதினியாரும் அவரோடு சேர்ந்து இறந்து போனார். இதெல்லாம் விளங்கப்படுத்துவதானால் நான் தொடர் சொற்பொழிவுதான் நடத்த வேண்டும்.
ஒன்றும் தப்பில்லை பாருங்கள். அதாவது ஒரு கணவனோடு உடலாலும் உணர்வாலும் உயிராலும் ஒரு பெண் ஒன்றி வாழ்ந்தாளானால் கணவன் இல்லாமல் அவளால் ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. தன் பிள்ளைகளையும் விட்டு அந்த அம்மையார் உயிர் துறந்தார். உயிர் துறந்த உடனே இப்போ 2 பிள்ளைகளும் அனாதரவாக நிற்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு பேசின கணவன் போர்க்களத்திலே நிற்கிறார். துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் பாருங்கள், காலம் சரி வந்து விட்டால் துன்பமும் சில நேரத்தில் அடுத்தடுத்து வரும். பட்டகாலிலே படும் என்று பழமொழி இருக்கிறது அல்லவா? அதுபோல இன்பம் வருகிற காலம் இருந்தாலும் இன்பமும் அடுத்தடுத்து வரும். 2 நேரத்திலையும் நிதானம் தேவை. பல பேர் நினைக்கிறார்கள் துன்பம் வருகிற பொழுதுதான் நிதானம் தேவை என்று. இல்லை, இன்பம் வருகிற பொழுதும் நிதானம் தேவை. இன்னும் சொல்ல போனால் இன்பம் வருகிற பொழுதுதான் அதிக நிதானம் தேவை. இப்ப துன்பம் வந்தது, தாய் தந்தையர் இறந்து போய்விட்டார்கள். இந்த தமக்கையார் இந்த தம்பியாரை பார்த்து கொண்டு வாழ்கிறார். அங்கே போன இடத்திலே அடுத்த அதிர்ச்சி செய்தி வந்தது. கலிப்பையார் போர்க்களத்திலே இறந்து போனார். நாங்க என்றால் 1000 சட்டம் பேசுவோம். பேச சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? அவர் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை, இவளோடு வாழவில்லை, அது வேற, அதை கிழிச்சு போட்டு இன்னொரு மாப்பிள்ளை பிடியுங்கள், அப்படித்தானே நாங்கள் சொல்வோம். கணவனார் அந்த தனக்கு பேசி நிச்சயிக்கப்பட்ட கணவனார் இறந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே திலகவதியார் சொன்னார், அவர்தான் எனக்கு கணவர் என்று என் தாய் தந்தையர்கள் நிச்சயித்தார்கள். ஆகவே எனக்கு அவர்தான் கணவர். அவர் இல்லை என்றால் நான் வாழக்கூடாது, நானும் உயிர் துறப்பேன் என்று உயிர் துறக்க முயன்றார். அப்பொழுது இந்த மருள்நீக்கியார் வந்து காலிலே விழுந்தார். அக்கா, நான் உன்னை நம்பித்தானே வாழ்கிறேன். அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள், உன்னுடைய கணவனார் இறந்து விட்டார் என்று நீயும் இறக்கப் போகிறாய், நான் அனாதரவாக ஆகிவிட மாட்டேனா, எனக்கு வாழ்வு கொடு என்று காலிலே விழுந்தார். இந்த பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வயசிலே அவ்வளவு தூரம் படித்திருந்தார்கள். கோவலனை பற்றி சொல்லுகிற பொழுது சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார், அந்த 16 வயசிலே அவனுக்கு திருமணம், 16 வயசிலே அவன் எல்லா நாட்டுக்கும் போய்விட்டு வந்து விட்டானாம். இவர் சொல்லுகிறார், அவ்வளவு ஆளுமை வளர்த்தார்கள். மந்தேத்த புகழினான் மதிமுக மடவார்தம் பந்தேத்த குரலினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் குரலினான் என ஏத்தும் கண்டேத்தும் மாறும் என்று அவனை புகழப்படுகிறான் என்று சொல்லுகிறார். பாட்டுகளெல்லாம் அங்கங்க ஸ்டக் ஆகுது. அந்த வயசிலேயே எல்லா நாட்டுக்கும் போய் வந்து விட்டான் என்றால் அந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல் வளர்ந்து விட்டது என்று அர்த்தம். அப்படித்தான் இந்த பிள்ளையும் அக்காவினுடைய காலிலே விழுந்து இவ்வளவு தெளிவாக பேசுகிறான். அவருக்கு 12 வயது. அப்ப இவருக்கு அதை விட குறைந்த வயதாக இருக்கும் மருள்நீக்கியாருக்கு. தமக்கையார் முடிவு செய்தார், தம்பியை வாழ வைக்க வேண்டும், ஆகவே நான் வாழ்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கை போல தம்பிக்காக வாழ தலைப்பட்டார். இது கதையினுடைய முதல் பகுதி. இப்போ இந்த பிள்ளை படிக்கிறது. நீங்க கொஞ்ச நேரம் பெரிய புராணத்தில் இருக்கிற கதையைத்தான் இவர் சொல்றாரான்னு நீங்க யோசிக்கப்படாது. பெரிய புராணத்திலே சேக்கிழார் எல்லாவமா சொல்ல முடியும்? நாவுக்கரசர் பல்லுமி நிற்கினார், மோங்கழுவினார், இதெல்லாம் எழுத முடியுமா? அதை படிக்கிற பொழுது சுதந்திரமாக சிந்திக்கிற உரிமையை சேக்கிழார் எனக்கு தந்திருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டுதான் படிப்பேன். இப்போ இந்த நாவுக்கரசர் குடும்பத்திலே வந்த இந்த அதிர்வுகள் எல்லாம் அவரை பாதித்திருக்கும். அம்மா போய்விட்டார், அப்பா போய்விட்டார், அத்தான் போய்விட்டார், தமக்கை தவக்கோலம் கொண்டு விட்டார். எப்படியும் இந்த வாழ்க்கையை நிமிர்த்த வேண்டும். துன்பம் வருகிற பொழுதுதான் நிமிர வேண்டும் என்கின்ற வைராக்கியம் வரும். ஆகவே துன்பத்தை கண்டு வெறுக்காதீர்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள். இவ்வளவு துன்பம் தந்து நான் இதை வென்றே ஆக வேண்டும் என்று இவர் நினைத்திருப்பார். துன்பத்தை வெல்வதற்கு சுகமான வழி என்னவென்றால் கல்வி. நல்லா படிச்சுட்டா பாருங்க, எவனும் நம்ம காலிலே வந்து விழுவான், எவனும் நம்ம காலிலே வந்து விழுவான். படிப்பை போல ஒரு ஆயுதம் வேறு உலகத்திலே ஒன்று கிடையாது. அதனாலே நான் நினைக்கிறேன், நாவுக்கரசர் நினைத்திருப்பார், இந்த சோர்வுகளை எல்லாம் என் படிப்பாலே நிமிர்த்த வேண்டும் என்று நினைத்திருப்பார். நன்றாக படித்திருப்பார், பெரிய ஸ்காலரா ஆகிவிட்டார், பெரிய படிப்பாளி ஆகிவிட்டார். இது நான் நாவுக்கரசரை பார்க்கிற பார்வை, அதை புரிந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். பெரிய படிப்பாளி ஆகிவிட்டார். அவர் படிப்பாளி ஆகியிருந்த காலத்திலே அந்த நாட்டை ஆண்டவன் ஒரு பல்லவ மன்னன்.
அவன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். சமண சமயத்துக்கு போய்விட்டான், சமயம் மாறிவிட்டான். அரசன் மாறினா நாடு மாறிவிடும். ஆட்சியிலே இருக்கிறவர்கள் எந்த சமயத்தை ஆதரிக்கிறார்களோ அப்படித்தான் மக்களும் ஆதரிப்பார்கள். இது ஒரு கொடுமை. நீங்க சும்மா கைதட்டி என்ன வம்பிட மாட்டாதீங்க. இப்போ அரசன் மாறினதுனாலே நாட்டு மக்கள் மாறிவிட்டார்கள். சமணர்கள் ஆட்சி மதமாக நிற்கிறார்கள். இவர்கள் எப்பவும் பார்க்க அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய மதத்தவர்களுக்கு கெட்டிக்காரர்களெல்லாம் தங்களிடம் இழுத்து விட்டால் தங்கள் மதம் பலம் பெறும். இந்த மதமாற்றம் என்பது அப்போ நடந்திருக்குது. எவனவன் கெட்டிக்காரனோ அவனை எல்லாம் நம்மகிட்ட சேர்த்து விட்டால் நாங்கள் வென்றுவிடலாம். வென்று விட்டால் நம் சமயம் வெல்லும். சமயம் வென்றால் நாங்கள் வென்று விடலாம். கடவுளை நம்பாதவர்களுடைய முடிவு இது. இவர் என்ன செய்தார்? அப்ப இந்த சமணர்கள் விட்ட கேள்விப்பட்ட உள்ளதுக்குள்ள பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தவன் இவன் தான். யாரு? மருநீக்கியார். மாநிலத்தில் முதல் மாணவன். நான் சும்மா விளையாட்டா சொல்லுகிறேன். இவருடைய அறிவாற்றல் தலைநகரம் வரையும் விரிந்தது. இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்று கேட்டவுடனே இவரை நாங்கள் நம் சமயத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று அவர்கள் இவரை தம் சமணத்துக்கு மாற்ற முயற்சித்தார்கள். இவர் என்ன செய்தார்? வாழ்க்கையிலே பல அடிகள், இளமையிலேயே பல அடிகள். சமூகம் மதித்திருக்காது. நான் அப்படித்தான் நினைக்கிறது உண்டு. வறுமை, இது தமக்கையும் தம்பியும் தனியே இருக்கிறார்கள். தமக்கை வாழ்விழந்து போய் நிற்கிறாள். இது என்ன குடும்பம் என்று நினைத்திருப்பார்கள். இவர்களுக்கு நான் என் வாழ்க்கையை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இவரும் நினைத்திருப்பார். பெரிய படிப்பாளி அல்லவா? புத்தி அதிகம் வேலை செய்தாலே அது குறுக்காலே தான் நம்மை போல வழிபட்டன. நாவுக்கரசர் என்ன செய்தார்? சமண சமயத்துக்கு போனால் அரச மதம், அது மட்டும் இல்லை, இவருடைய அறிவாற்றலை எப்போ நான் சொல்றேன் பாருங்க, அரச மதம் சாராதவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அரச மதத்தை சாராதவர்களுக்கு அங்கீகாரம், அவன் என்னதான் படிச்சாலும் சாதாரண ஒருத்தன் அரச மதத்தை சார்ந்து அங்க போய் நிற்பான். அப்ப நாவுக்கரசருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. படிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் படித்தவனுக்கு அது ரொம்ப வேதனை. நாவுக்கரசர் ரொம்ப நன்றாக படித்தவர். இந்த அடியார்களுக்குள்ளேயே ரொம்ப பெரிய படிப்பாளி என்று நாவுக்கரசரை சொல்லலாம். அந்த படிப்பாலே அவர் என்ன செய்தார்? அங்கீகாரம் கிடைக்கவில்லை, மதிப்பு கிடைக்கவில்லை. சரி, சமணத்துக்கு போனால் என்ன என்று நினைத்தார். புத்தி அப்படி வேலை செய்தது. பெரிய பாரம்பரிய குடும்பத்திலே, சைவ குடும்பத்திலே வந்தவர் அக்காவுக்கும் சொல்லாமல் சமண சமயத்திலே போய் சேர்ந்து விட்டார். சேர்ந்த உடனே இவருக்கு உடனே பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்து அவரை தங்களுடைய மத தலைவர்களிலே பெரிய தலைவர்கள் ஆக்கி விட்டார்கள். தர்மசேனர் என்று பெயரையே மாற்றினார்கள். இந்த சமயம் மாற்றுபவர்கள் செய்கிற முதல் வேலை பெயர் மாற்றுவது. அப்பதான் இவன் தன்னை மறப்பான். ஆனா மறக்க மாட்டான். எங்க ஊர்ல ஒரு கதாசிரியர் ஒரு சின்ன ஒரு கதையின் நடுவிலே ஒரு சிறுகதை எழுதினார். ஒரு காலத்திலே இந்த வெளிநாட்டவர்கள் வந்து எங்கள் நாட்டிலே இருந்து இந்த ஏழை பாலைகளை சமயம் மாற்றினார்கள். ஏழை பாலைகளை சமயம் மாற்றி அவர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். சேர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். கூட்டிக் கொண்டு போனால் அங்கே ஒரு டாப்பு மாதிரி வச்சு ஒரு ரெஜிஸ்டர் வச்சு எல்லார் பெயரும் எழுதி ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் கட்டாயம் சேர்ச்சுக்கு வர வேண்டும். அவர் வெள்ளைக்கார பாதிரியார், அது வர வேண்டும். எல்லாரும் ஒழுங்கா போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே கந்தையா என்று ஒருத்தன், அவனுக்கு பெயர் மாத்தியாச்சு, என்ன பீட்டர் என்று பெயர் மாத்தி ஆகிவிட்டது. அவனையும் வைத்து எல்லாரும் கட்டாயம் போக வேண்டும். அந்த ரெஜிஸ்டர் பார்த்து வராட்டி அங்க சேர்ச்சில் கேள்வி கேட்பார்கள். இந்த பீட்டரும் ஒழுங்கா போய் கொண்டிருந்தான். ஒரு நாள் அங்க உள்ளூரில் மாரியம்மன் கோயிலில் திருவிழா. அது பெரிய பெரிய நடனக்காரிகள் எல்லாம் வந்து நடனம் ஆடினார்கள். இவன் பார்த்து பழகினவனாலே அங்கு போகாம இருக்க முடியவில்லை. எங்க பாதிரியாருக்கு தெரிய போதும் மொட்டாக்கு போட்டுக்கொண்டு அங்க போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்ததுதான் தெரிஞ்சது. அதிலே பொழுது போனது தெரியாம உட்கார்ந்துட்டான். விடிய விடிய பார்த்துட்டு அதிலேயே தூங்கிட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகவில்லை. பிறகு திங்கட்கிழமை இவன் பயந்து போனான். பாதிரியார் பார்த்தார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என்றார். அதுக்கு பீட்டர் சொன்னான், சிவசிவா, இயேசுவை மறப்பனோ என்றான். அது உள்ள இருக்கும் பாருங்க.
உள்ள இருக்கும். இவர் அங்க போயிட்டார். நான் சொல்றது அவரும் அப்படித்தான் போயிருப்பார். பெயர்கள் பட்டமெல்லாம் அது உனக்கு எப்படி தெரியும் அவரும் அப்படித்தான் போனார் என்றால், நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாருங்க. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினும் உன்னையும் மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். எங்க யாருக்கு முன்னால பாடுறார்? சிவபெருமானுக்கு முன்னால பாடுறார். அத்தனையும் பொய்யல்லவா? சமண சமயத்துக்கு போய் இருந்தவர் இப்படி சொல்லலாமா? உன்னை மறந்தறியேன் மறந்தறியேன் என்றால் மறந்துதானே போனார். நாவுக்கரசர் பொய் சொல்லலாமா என்றால் நாவுக்கரசர் பொய் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் வாயாலே ஒன்றும் கடவுளை கும்பிடவில்லை, கையாலே கும்பிடவில்லை. அந்த கும்பிட்ட பழக்கத்திலே 6 மணி ஆன உடனே ஐயோ வீரட்டானத்திலே இப்ப மணி அடிப்பார்களே என்று நினைச்சிருப்பார். அதான் மறந்தறியேன். இப்ப கோயிலே கற்பூரம் காட்டுவார்களே என்று நினைச்சிருப்பார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, உடம்பால செய்கிற வழிபாட்டை விட மானசீகமாக செய்கிற வழிபாட்டுக்கு பெருமை அதிகம். இவர் மானசீகமாக வழிபட்டு கொண்டிருந்தபடியால் தான் துணிந்து போய் சொன்னார், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் என்றார். இப்ப அங்க போய்விட்டார், சமண சமயத்துக்கு மாறிவிட்டார். எல்லாம் அறிவு செய்கிற கோளாறு பாருங்க. நம்முடைய பெரியவர்களை நினைத்து நான் மெய்யுறுகிறது உண்டு. கடவுளிடம் போவதற்கு எதெல்லாம் தடை, கடவுளிடம் போய் சேருவதற்கு எதெல்லாம் தடை. நான் ஒரு லிஸ்ட் போட சொன்னா நாங்க போடுவோம். மாணிக்கவாசல் ஒரு லிஸ்ட் போட்டார். அவர் என்ன லிஸ்ட்ல சொன்னார் என்றால், ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் எனைப்பள விளைத்தும், காலை மலமுடு கடும்பகல் பசுனிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும், கருங்குளச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்து புடை வருந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். என்னென்னத்திலிருந்து தப்பி நான் சாமியை கும்பிட்டேன் என்கிறார். இதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வரி போட்டவர் பெண்களிடம் இருந்து தப்பினேன்கிறதுக்கு 6 வரி போடுகிறார். அதுல இருந்து என்ன தெரிகிறது? அதுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பி இருக்கிறார் என்று தெரிகிறது. கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னார்? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். ஆண்டவனே, கல்வியில இருந்து நான் தப்ப வேண்டி இருந்ததே. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். என்னையா கல்வியை தகுதி என்று நாங்கள் சொல்கிறோமே, அவர் பிழைக்க வேணும் என்று சொல்கிறாரே. தாய்மானவர் சொன்னார், படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே. சுகங்கான் பராபரமே, அறிவற்று அறியாமையும் மற்றதே என்றார் கந்தரனுபூதியிலே அருணகிரிநாதர். படிப்பு ஆண்டவரிடம் போவதற்கு தடையா என்றால் தடைதான். ஆண்டவரிடம் போவதற்கு தடைதான். இங்க பாருங்க, இந்த நாயன்மாரிலே ஆக சுகமாக கடவுளை அடைந்தவன் கண்ணப்பன். அவனுக்கு சமயம் தெரியாது, தேவாரம் தெரியாது, பூசை தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. தற்செயலா போன இடத்திலே சிவலிங்கத்தை பார்த்தான். இவ்வளவுதான் அவன் பார்த்து 6ஆம் நாளிலே முத்தி. அவன் ஒரு தேவாரம் படிச்சிருக்க மாட்டான், பூசை பண்ணிருக்க மாட்டான். அவன் பூசையே சரியா தெரியல. அவன் பண்ணின பூசையில அக்கிரமத்தை யாரு சொல்ல முடியும்? வாயிலே தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் எச்சி தண்ணியை சிவலிங்கத்துக்கு ஊத்தினான். தலையில கொண்டையிலே பூவை வச்சு கொண்டு போய் பூவை போட்டான். நாங்க பூவை எடுத்து கழுவி நம்ம சுத்தம், நமக்கு அது பெரிய ஆச்சரியம். சில பேர் கற்பூரத்தையே கழுவுறான், ஏன்னா தான் சுத்தமா. இப்படி இருக்கிறார்கள் மனிதர்கள், இப்படி நிறைய இருக்காரு. அப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்ன சாப்பாடு கடவுளுக்கு கொடுப்பது, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது கடவுளுக்கும் பிடிக்கும். அதுதான் அவ்வளவுதான். பண்டிகை வெட்டி சுட்டு ரெச்சி எடுத்து வாயில, அது வேற அநியாயம். பண்டிகையை தான் கொடுத்த சுத்தமா கொடு, அதை எடுத்து வாயிலே போட்டு அதைக்கு பார்த்து இது நல்லா அவிஞ்ச பகுதி, அதை எடுத்து ஒரு இலையிலே வைத்து கொண்டான். இந்த தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சோறூட்டுகிற பொழுது அதை நல்லா பிசைஞ்சு முதல் தங்கள் வாயிலே போடுவார்கள். காரம் எல்லாம் சரியா இருக்கு, அதுக்கு பிறகுதான் பிள்ளைக்கு ஊட்டுவார்கள். அப்படி இந்த வேடுவ பயல் செய்கிறான் சார். அந்த பூசை என்ன பூசை? அருவருப்பான பூசை. கால போனான், கையில இந்த கையிலே பூ, இந்த கையிலே மாமிசம், தலையிலே கொண்டே, வாயிலே தீர்த்தம், சிவலிங்கத்தின் கலையில பழைய பூ இருக்கிறது. நாங்க அது நிர்மாலியம் என்று அதை என்னமோ தள்ள பார்ப்போம். அவன் பார்த்தான், இந்த பூவை தட்ட வேணும், வழி இல்லை, காலை தூக்கி தட்டினான். இத சைவத்துல ஒருத்தர் எழுதினாரே, இதை விட சைவத்தினுடைய பெருமை வேற உண்டா? நான் நினைக்கிறது உண்டு. சேக்கிலார் செய்த, நான் வழிதவறி போகிறேனோ தெரியவில்லை, சேக்கிலார் செய்த ஒரு குறும்பு பாருங்க.
இந்த கதையை, கண்ணப்பர் கதையை சும்மா சொல்லி அப்படியே போய் முடிச்சிருக்கலாம். இடையில கொண்டு வந்து சிவகோச்சாரியார் என்று அந்தர் என்ன பூத்துறார். இவன் பூசை பண்ணிட்டு போனோன்னு அவர் இதை பார்த்து பதறி இதெல்லாம் தட்டி கழுவி புண்ணியானம் பண்ணி எல்லாம் பண்ணி பிறகு அவர் பொங்கலை கொண்டு வச்சுட்டு அவர் போகிறார். அடுத்த நாள் கண்ணப்பன் இதெல்லாம் தட்டிட்டு அவன் மாமிசத்தை வைக்கிறான். சிவபெருமானுக்கு அந்த 6 நாளும் பெரிய கொண்டாட்டம். ஒரு நாள் வெஜ், ஒரு நாள் நான் வெஜ். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நாங்க ஆகமம் வேதம் எல்லாம் நமக்கு எவ்வளவு உயர்ந்த நூல்கள். நான் உங்களை கேட்கிறேன், சிவபெருமான் இப்ப என்ன பண்ணி இருக்க வேண்டும்? என்ன பண்ணி இருக்க வேண்டும்? ஒரு பக்கம் ஆகம பூசை, ஒரு பக்கம் அன்பு பூசை. சிவபெருமான் என்ன பண்ணி இருக்க வேண்டும்? கண்ணப்பன் கனவிலே போய், கண்ணப்பா நீ செய்கிற பூசை தவறானது, நாளைக்கு மறைந்து நின்று பார், சிவகோச்சாரியார் செய்கிற பூசையை பார்த்து அது போல பூசை செய்ய என்று சொன்னால் கண்ணப்பன் செய்திருப்பானா இல்லையா? கட்டாயம் செய்திருப்பான். இந்த சிவபெருமான் கூத்து என்ன கூத்து பண்றார் பாருங்க. சிவபெருமான் பண்ணுகிறார், கண்ணப்பர் கனவிலே போய் சொல்றதுக்கு பதிலாக சிவகோச்சாரியார் கனவிலே போய் சொன்னார், நாளைக்கு கண்ணப்பன் பூசையை நீ பாருன்றார். நர்சரி படிக்கிற பையனை பார்த்து இந்த PhD படிக்கிற அண்ணாவை போல படி என்று சொன்னா அது சரி. PhD படிக்கிற அண்ணாவை பார்த்து இந்த நர்சரி படிக்கிற தம்பியை போல படி என்று சொல்லலாமா? இந்த சிவபெருமானுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர் வச்சவன் சரியாத்தான் வச்சிருக்கிறான். நான் எனக்கு இருக்கிற உரிமையில சொல்லுகிறேன். இப்போ அப்படி பூசை பண்ண ரெண்டையும் ஒப்பிட்டு பூசை பண்ணி கண்ணப்பன் இருக்கிறானே. 6ஆம் நாள் முத்தி, 4 கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்றார் பட்டினத்தடிகள். 6 நாள்ல கண்ணை பிடிங்கி அப்ப முடியுமாடா? சிவலிங்கத்துல கண்ணில் ரத்தம் வந்ததுன்னு கண்ணை பிடிங்கி ஒருத்தன் அப்பினானே. 6 தான், 6 நாள் தான் அவனுக்கு பரிச்சயம். 6 நாள்ல அப்ப முடியுமா? கண்ணில் ரத்தம் வழிந்தது லிங்கத்துக்கு கண்ணை பிடிங்கி அப்பிட்டான் சார். நாம நினைச்சும் பார்க்க முடியுமா? நாங்க எத்தனை கோயிலுக்கு போய் ஓடி ஓடி கும்பிடுறோம். ஏதாவது ஒரு கோயில் விக்கிரகத்துல கண்ணில இருந்து ரத்தம் வந்தா கண்ணை பிடிங்கி அப்ப நம்மளே எத்தனை பேர் யோசிப்போம். கண்ணை யாராவது பிடுங்கி அப்புவோமா? கடைசி மட்டும் அப்ப மாட்டோம். அப்படி சொல்ல எனக்கு உரிமை இல்லை. உங்கள யாராவது ஒரு சில பேர் அப்பினாலும் அப்பலாம். ஆனால் அப்படி அப்புறவன் என்ன நினைப்பான் தெரியுமா? யாருடைய கண்ணை பிடுங்கி அப்பினால் நல்லது. கண்ணப்பன் அப்படி அப்பிட்டான் சார். சிவபெருமான் பார்த்தாள், வாடா நீ என்னோட சேர், 6 நாள்ல முத்தி, நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் என்று தன்னோடு சேர்த்து கொண்டான். இது கண்ணப்பன். நல்லா படித்தவர் கண்ணப்பன். பெரிய புராணத்தில் யார் என்று கேட்டால் நாவுக்கரசர். பெரிய படிப்பாளி. மற்ற சமயத்தவனே இவருடைய படிப்புக்காக இவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இழுத்தார்கள். அப்படி படிப்பாளி. இது 2 பக்கம் இருக்கிறதா? ஒருத்தன் படிக்காதவன், ஒருத்தர் நல்லா படித்தவர். இப்ப திருப்பி வர்றேன் பாருங்க. படிக்காதவனுக்கு 6 நாள்ல முத்தி, படிக்காதவனுக்கு 6 நாள்ல முத்தி. நல்லா படித்தவர் 81 வயது வரையும் கிடந்து இழுபட்டார். அப்ப என்ன தெரிகிறது? படிச்சால் முத்தி கிடைக்கிறது கஷ்டம். அப்படியா என்று நீங்கள் கேட்பீர்கள். உண்மையும் தானே பாருங்க. அப்பருக்கு 81 அருள்வாத ஊரற்கு செப்பிய 4 தெய்வீகம் சுந்தரருக்கு 36 தொல்ஞான சம்பந்தற்கு அந்தம் 16 அரி வயசுக்கு ஒரு வெண்பா பாடிட்டு போயிட்டார்கள். 81 வயது வரையும் நாவுக்கரசர் பட்ட பாடி இருக்கிறதே. பெரிய மனுஷன் மனித தன்மையிலே கிடந்து தழும்பினார். சமயத்திலே மாறி வந்து விட்டார். அது தழும்பல்களையே சொல்ல வேண்டும். எனக்கு அப்படி ஆசையாக இருக்கிறது. நாவுக்கரசர் பட்ட பாடி இருக்கிறதே, தழும்பினார். சிவபெருமான் கடைசி வரையும் சோதித்த. எனக்கு சிவபெருமான்ல சில நேரத்தில் ரொம்ப கடுமையான கோபம் வரும். சம்பந்தருக்கு அவர் பண்ணின சிபாரிசு போல வேறு யாருக்கும் பண்ணினது இல்லை. ஞானசம்பந்தருக்கு நடந்து போகிறது கால் வலிக்கும் என்று பொற்சிவிகை கொடுத்து விட்டார் சிவபெருமான். அதுக்கப்புறம் அவர் கையாலே தாளம் போட்டு படித்தார். இந்த சின்ன பிள்ளைக்கு கை நோக போகுது என்று பொற்றாளம் கொடுத்து விட்டார். மூளைகட்ட மனுஷன். ஏன் தெரியுமோ? பொற்றாளம் கொடுத்தது தப்பு. பொன்னிலே நாதம் கிடையாது. வெண்கலத்துக்கு தான் நாதம் உண்டு, தங்கத்துக்கு நாதம் இல்லை. இந்த தங்கம் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தங்கத்தை தட்டினா நாதம் வராது. சிவபெருமான் அன்பின் மிகுதியினாலே அவனுக்கு கொடுக்கிறது பெஸ்ட் கொடுக்க வேணும் என்று நினைச்சு பொற்றாளத்தை கொடுத்துட்டார். பார்த்தா அந்த பொற்றாளத்திலே சத்தம் பெற இல்லை. பொற்றாளத்திலே சத்தம் பெற இல்லை. அப்ப என்ன செய்தார்? ஐயா வணக்கம். பொற்றாளத்திலே சத்தம் பெற இல்லை. அப்ப பார்த்துட்டு அந்த அம்மா இருக்கிற அந்த அப்பா மார் விழ விடுற விளையெல்லாம் அம்மா மார் தானே காப்பாத்துறது.
அப்போ இவர் பொட்டாளம் கொடுத்தார். சட்டம்பரையிலே அம்மா அந்த பொட்டாளத்துக்கு நாதம் கொடுத்தாள். அதனாலே ஓசை கொடுத்த நாயி என்று அவளுக்கு பேர். எல்லா சிபாரசும் பண்ணினார், சிவபெருமான் பண்ணி. ஆனா இந்த நாவுக்கரசரை இந்த 12 வயசு பிள்ளைக்கு கொடுத்த போது இந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டாமா? கிழவனை கடைசி வரையும் சோதிக்கிறார் சார். ஒரு கோயில போய் உழவார தொண்டு செய்தார் நாவுக்கரசர். உழவார தொண்டு செய்த பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறார், அப்படி புல்லை குத்தி கிளப்ப அதுக்குள்ளேருந்து முத்து மணி நவரத்தனம் எல்லாம் வந்ததாம். என்ன, இதை பொக்கெட்ல போடுறாரா என்று பார்க்க வேணும் என்று சிவபெருமானுக்கு ஆசை. ஏனென்றால் செல்வத்தை கண்டவுடனே எல்லாருடைய மனமும் மாறி போய்விடும். ரொம்ப கவனமாக இருங்கள். செல்வத்தை வரம் என்று நினைக்கிறார்கள், செல்வம்தான் சாபம். அந்த செய்தியை கம்பன் ஒரு கெட்ட பெண் பாத்திரத்தினோடு சொன்னான், கூனியினோடு சொன்னான். உன் மகனுக்கு ஆட்சி இல்லை, ராமனுக்குத்தான் ஆட்சி என்று சொன்ன உடனே கையை சந்தோஷப்பட்டாள். அதுக்கு என்ன, பரதனும் என் பிள்ளைதானே, இருந்து விட்டு போகட்டுமே என்றாள். கூனி அவளுடைய மனம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பைத்தியக்காரி, ராமனுக்கு ஆட்சி இப்பொழுது உன்மேலே அன்பாக இருக்கிறான் என்பதாலே அவனுக்கு வந்தால் பரவாயில்லை என்று சொல்கிறாயா? பைத்தியக்காரி, செல்வம் வந்துவிட்டால் எவருடைய மனமும் மாறி போய்விடும். அதை அவள் சொல்லுகிறாள், அறம் நிரம்பிய அருளுடை அருந்தவர்க்கேனும் பெறலருந்திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம். பெரிய தவ முனிவனா இருந்தா கூட பொக்கெட்டுக்குள்ள காசு வந்தா கெட்டு போவான். அதுக்கு இன்றைக்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஆகவே இந்த சிவபெருமான் என்ன பண்ணுகிறார், உளவார திருத்தொண்டு செய்தோடனே முத்து மணி எல்லாம் ஒரு கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய சோதனையா இது? அது கூட பரவாயில்ல சார். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்தார், அவர் இந்த முத்துமணி அவருக்கு அது கல்லும் முத்தும் ஒன்றுதான், எல்லாம் தூக்கி ஆத்துல எறிஞ்சிட்டார். என் அடியார்களுக்கு காலையிலே குத்தினும்னு எறிஞ்சிட்டார். பிறகு கொஞ்சம் தூரம் போய் வேலை செய்தோடனே இன்னொரு இடத்திலே அழகான பெண்களை நாவுக்கரசருக்கு முன்னாலே போக விட்டார். 81 வயது கிழவன். இந்த சோதனை வைக்க வேண்டிய ஆளா? என்னுடைய ஆசிரியர், எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், நான் அவரிடம் படிக்கிற பொழுது அவருக்கு 80 வயது, எனக்கு 40 வயது. நானும் அவரும், அவர் பேரறிஞர், சாதாரண ஆள் இல்லை. அவரிடம் அறிவு சார்ந்த விஷயம் தான் பேசலாம், வேற விஷயம் பேசவே முடியாது. ரொம்ப நெருக்கம் வந்த பிறகு ஒரு நாள் நான் தற்செயலாக அவரிடம் வகுப்பில் இருந்த பொழுது, நானும் அவரும் மட்டும்தான், வகுப்புண்டா 10 பேர் இல்லை, நானும் அவரும் படிப்போம். ஒரு சின்ன கோயிலினுடைய சீமெந்து தலையிலே உட்கார்ந்து படிப்போம். எது படிப்பென்றால் 40 நிமிஷம் படிப்பில்லை. காலை 8 மணிக்கு போய் உட்கார்ந்து நான் திரும்பி வர்ற பொழுதும் மதியம் தாண்டி 3 மணி ஆகும், அவ்வளவு படிப்பு. ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது, இவர் என்ன இப்படி பேசுறார் என்று தப்பா நினைக்கப்படாது, அவருடைய பெருமை சொல்றது. அவரிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா என்று கேட்டேன். வேற ஆசிரியராக இருந்தால் அன்றையோட வகுப்பு முடிஞ்சிருக்கும். ஒரு ஆசிரியரிடம் மாணவன் கேட்கிற கேள்வியா? நானும் ஒரு 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 குசும்புத்தனத்துக்கு கேட்கவில்லை. இந்த காமம் என்பது எப்போ நம்மை விட்டு தொலையும் என்பதை அறிய வேணும் என்று கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, காமமும் கோபமும் உயிர்குணங்கள். அந்த குணங்கள், கெட்ட குணங்கள் வெளியில இருந்து பலது உள்ளுக்கு போகும். உள்ளுக்கே இருக்கிற குணம் என்று 2 குணம் இருக்கிறது, அதுக்கு காமம் கோபம் என்று பெயர். இது எவனுக்கும் எந்த வயசுலையும் முழுசா போகாது, உள்ள இருக்கும். ஐயோ இந்த சனியன் எப்போ துளையும் என்று அறிய வேணும் என்பதற்காக, ஐயா உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இப்படியே இருந்தார். பிறகு நிமிர்ந்து ஒரு பதில் சொன்னார் பாருங்கள், நான் அதிர்ந்து போனேன். என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணை திறந்து விட்டு சொன்னார், காமம் இருக்கிறதா என்று கேட்கிறாயா, உடம்பளவிலே இல்லை என்றார். உங்களுக்கு இந்த பதில் புரிகிறதா? உடம்பளவிலே இல்லை என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னும் உள்ளத்துக்குள்ளே அந்த விதைகள் இருக்கிறது என்று அர்த்தம். நாவுக்கரசருக்கு 81 வயதிலே இந்த சோதனை வைக்கிறார் என்று படிக்கிற பொழுது நான் அதைத்தான் நினைத்தேன். இவருடைய மனதிலே அத்தகைய எண்ணங்கள் வெளிவருகிறதா? திருக்குறளிலே அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக கொண்டு திருவள்ளுவர் வைக்கிறார். அவா அறுத்தல் என்றால் என்ன என்று பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது என்ன எழுதினார் தெரியுமா? அவா அறுத்தல் என்றால் நாங்கள் அனுபவித்த அந்த அனுபவங்களுடைய விதைகள் நம் உள்ளத்துக்குள்ளே பதிவாகி கிடக்கும். அதுக்கு வாசனா மலம் என்று பெயர். இதுல ஒருத்தரும் வித்தி அது பிரசங்கம் பண்ற நானும் தான், நீங்களும் தான், எந்த பெரியவனும் தான்.
மனதுக்குள்ளே அனுபவித்த சுகங்களுடைய வித்துக்கள் இருக்கும். நீங்க அதை கடந்து வந்திருப்பீர்கள். துறவு வந்திருக்கும். துறவு வந்தாலும் அந்த விதை கிடக்கும். என்ன ஒரு கஷ்டம் என்றால், அந்த அனுபவித்த சூழல் போன்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிற பொழுது நம்மை அறியாமல் அது வித்து முளைத்து விடும். ரொம்ப அதுதான் பாருங்க, நீங்க பல வீடுகளில் பாருங்க, விஸ்வாமித்திரர் இப்படி நிக்கிற ஒரு படம், அந்த பக்கம் மேனக நிப்பாள். அந்த பெரிய தவ முனிவனுக்கே மனதுக்குள்ளே அந்த வித்து கிடந்து அந்த மேனகையை கண்டவுடனே தளர்ந்து விட்டான். அப்பதான் சவுந்தலை பிறந்தாள். அந்த வித்து உள்ளே இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? வாசனாமலம் என்கிறார்கள். அதுக்கு என்ன உதாரணம் சொல்வார்கள் என்றால், இந்த பெருங்காய டப்பி, பெருங்காய டப்பியில பெருங்காயம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு பிறகு மணந்து பார்த்தாலும் அதற்குள்ளே அந்த வாசனை நிற்கும். அதுதான் வாசனாமலம். நீங்கள் உங்களுடைய ஒரு விருப்பத்தை துறந்திருப்பீர்கள். ஆனால் அந்த விருப்பத்தினுடைய வித்து கிடந்து சந்தர்ப்பம் பெறுகிற பொழுது, அந்த இப்போ வடை சாப்பிடுறதுல முடிவு பண்ணிட்டு வடை துறவு என்று ஒரு துறவு இருக்கிறது அல்லவா, துறந்து விட்டேன்னு வையுங்கள். ஒரு வடை சுடுற கடை பக்கமா போனா அந்த வாசனை வருதா? அட திண்டால் என்ன என்று எண்ணம் பெறுமே, அதுதான் அந்த வாசனாமலம். ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், அது கூட பிறவிக்கு காரணமாகி விடும் என்று திருவள்ளுவர் அதை கண்டிக்கிறார். இது இருக்கிறதா என்று நாவுக்கரசர் சிவபெருமான் சோதிச்சார். இன்னொரு இடம் சொல்றேன் பாருங்க, மானுடமா நாவுக்கரசர் நின்ற இடம். ஞானசம்பந்தரோடு அவருக்கு உறவு உண்டாகிறது. பார்க்கிறேன், ஞானசம்பந்தர் சின்ன பிள்ளை, இவர் 81 வயது கிழவன். மதிப்பார்களா? நான் நாவுக்கரசர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல அதுல தான் இப்ப நான் தொகுத்து சொல்றேன். சின்ன பிள்ளை, இவருக்கு ஒன்றும் குறைந்தவர் இல்லை. சிவபெருமானுக்கு பாடி சமண சமயத்திலிருந்து வந்து விட்டார். அக்கா கும்பிடுகிறார் சிவபெருமானே, என் பிள்ளை தம்பி அங்க போய் விட்டான், காப்பாத்தித்தா என்று அக்கா கும்பிடுகிறார். சிவபெருமான் நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அவருக்கு சூளை நோயை பரிசாக கொடுத்தார். நோய் பரிசாகுமா? சூளை நோயை பரிசாக கொடுத்தார். சூளை நோய் தாங்க முடியவில்லை. சூளை நோய் என்றால் என்ன என்று நான் விளங்கி வச்சிருக்கிறவருக்கு, கடுமையான அல்சர். அது வந்தா வயிற்ற போட்டு பிசையும். இவர் தாங்க முடியவில்லை, வயிறு வலிக்கிறது, கொதிக்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டார். சமண சமயத்தவர்கள் சில முறை வைத்திருந்தார்கள். மந்திரம் போட்டு அதை நிப்பாட்டுவது, இல்லாட்டி இந்த மயில் பீலியாலே தடவுவது. இவர் அழுகையை பார்த்து அவர்கள் எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். வந்து மந்திரம் சொல்லி உபதேசித்து பார்த்தார்கள், மந்திரித்து பார்த்தார்கள், நோய் நீக்கவில்லை. பிறகு மயில் பீலியாலே தடவினார்கள், இருந்த நோய் இன்னும் கூடியது. இப்ப என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனை எப்படி காப்பாற்றுறது? இவன் காப்பாற்றப்படாவிட்டால் உலகம் எல்லாம் சமணர்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லுமே என்று அவர்களுக்கு அந்த கவலை, இவருக்கு இந்த கவலை. வேதனை தாங்க முடியவில்லை. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, வேதனை வருகிற பொழுதுதான் உறவினுடைய அருமை தெரியும். வேதனை வராவிட்டா, வசதி வந்தா உறவுகளை அவமதிப்போம். எப்ப வசதி குறைந்து வறுமை வருகிறதோ அன்றைக்கு தான் உறவு வந்து கை கொடுக்கும். அவனா வருவான், என்னடா உனக்கு என்னடா துன்பம் என்று கேட்க உறவினர் தான் வருவான். அவன் கேட்கறது போல மற்றவன் கேட்க முடியாது. நீங்க 25 வேலைக்காரர்களை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்து அவன் எல்லாம் தருவான். அம்மாவோ அக்காவோ பக்கத்துல வந்து, ஐயா உனக்கு என்ன வலிக்குதா என்று கேட்கிற அந்த வார்த்தைக்கு இந்த 25 வேலைக்காரர்களும் கிட்ட வர முடியாது. இப்ப நாவுக்கரசருடைய இந்த வேதனையை பார்த்தார். அந்த அம்மா பார்த்தார், இவர் பார்த்தார், தாங்க முடியவில்லை. அக்காவுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பினார், என்ன வந்து காப்பாத்து என்றார். அக்கா பார்த்தார். இப்ப நாங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் இந்த திலகவதியார நினைச்சு மதிக்கிறது பாருங்க. இவர் சமண சமயத்துக்கு போய் ஆட்சி மதத்திலே சேர்ந்துட்டார். இவருக்கு நல்ல குவார்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, உள்ளதுல நல்ல சிறப்பான கார் கொடுத்திருப்பார்கள், பென்ஸ் கார்ல ஓடி இருப்பார். அப்ப கார் இருக்காண்டு கேட்கப்படாது, நான் உள்ளதுல பெஸ்ட சொல்றேன். நல்ல கார் கொடுத்திருப்பார்கள், ஏசி ரூம் கொடுத்திருப்பார்கள். அக்கா இங்க இதெல்லாம் இருக்கிறது வா என்று தம்பி கூப்பிட்டு இருப்பார். நம்ம அக்காவா இருந்தா என்ன செய்யும்? தம்பி ஏறுன்றதுக்குள்ள ஏறி இருப்பான். திலகவதியார் சொன்னார், இதுதான் என் இடம், இதுதான் என் வாழ்வு, அங்கு வரமாட்டேன். தீயவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வரமாட்டேன். வேண்டுமானால் அவனை வர சொல். தனக்கு நெருக்கமான ஒரு சீடனை அழைத்துக் கொண்டு மொட்டாக்கு போட்டுக்கொண்டு ராவோடு ராவாக நாவுக்கரசர் வந்து விட்டார். அவருக்கு நாவுக்கரசர் அப்ப மருணிக்கார், அப்ப தர்மசேனர் பெயர். வந்து அக்கா காலிலே விழுந்தார். அக்கா வலி தாங்க முடியவில்லை, நான் என்னப்பா பண்ணட்டும்? அதை தீர்க்க வேண்டியவர் இருக்கிறார், வா கூட்டிக் கொண்டு போறேன் என்று திருவதிகை வீரட்டானத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். கூட்டிக் கொண்டு போய் அந்த கோயில்ல நிப்பாட்டினார், விபூதி கொடுத்தார். இவ்வளவு தான் ஐயா. நான் நினைக்கிறது உண்டு, இந்த விபூதிக்கு இருக்கிற பெருமை இருக்கிறதே,
நெத்தி நிறைய பூசுங்க. நீரில்லா நெற்றி பால் என்று அவ்வை சொன்னாள். இன்றைக்கு திருநீறு பூசுறது வெக்கமா இருக்கு நமக்கு. மற்ற எந்த சமயத்தவர்களும் தங்களுடைய சமய அடையாளங்களை போடுவதற்கு வெக்கப்படுவதில்லை. தமிழர்கள் சைவர்கள் தான் வெக்கப்படுகிறோம். திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூசினார். திருநீரை கொடுத்தார், அவர் நெற்றி நிறைய பூசினார். பாடு என்று சொன்னார். அப்பதான் அந்த முதல் பாட்டு வந்தது. கூற்றாய் எனவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடில வீரட்டான துறையம்மானே என்றார். இந்த பாட்டில் என்ன சிறப்பு பாருங்க. அதை கீவாஜா தான் சொல்லி நான் கேட்டு ரசிச்சிருக்கிறேன். என்ன சொல்லுவார்? இந்த பாட்டு சொன்னோன்னே 10 பாட்டு முடிஞ்சோன்னே தான் சூளை நோய் குறைஞ்சுதா என்றால் இல்லையாம். முதல் பாட்டு பாடத் தொடங்கவே சூளை நோய் குறைக்க தொடங்கி விட்டதாம். அதார் சொன்னது கீவாஜாவுக்கு? நாவுக்கரசர் வந்து சொன்னாரா? பாட்டில் தெரியுதுன்றார் கீவாஜா. பாட்டில் தெரியுதாம். இங்க பாருங்க, கூற்றாய் இனவாறு விளக்ககளீர், மரியாதை பன்மையோடு சிவபெருமான கூப்பிடுறார். விளக்ககளீர், நீர் என்று சொன்னா மரியாதை பன்மை. விளக்ககளீர் என்று மரியாதையாக தொடங்கினார். இந்த முதல் பாட்டு முதல் வரி படிச்சோனே வயிற்று வலி குறைஞ்சு போச்சு. உடனே என்ன தெரியுமா? உரிமை வந்து விட்டது, நட்பு வந்து விட்டது. இனி நான் அவனை மரியாதை குறைவாகவும் பேசலாம். எங்க ஐயா ராதாகிருஷ்ண ஐயா சொல்லுவார். எப்படி என்றால், ஹாஸ்டலுக்கு பையன்கள் போவார்கள். முதல் நாள் ஒரு ரூம்ல 4 பையன்களை விடுவார்கள். அந்த 4 பையன்களும் நீங்க வாங்க உட்காருங்க என்று பேசுவார்கள் முதல் நாள். அடுத்த வாரம் பார்த்தா நீ நான் வா என்று பேசுவார்கள். அடுத்த வாரம் பேசா வாடா போடா என்று பேசுவார்கள். அதுக்கு அடுத்த வாரம் அவர்கள் பேசுறதை நாம சொல்லப்படாது. எப்படி இது வந்தது? உரிமை கூட கூட மரியாதை குறையும். அதுபோல இந்த வயிற்று வலி குறைய தொடங்கினதாலே நாவுக்கரசருக்கு உரிமை கூடினது. குற்றாய் இனவாறு விளக்ககளீர் என்று மரியாதையிலே தோன்றினவர் அடுத்த வரியிலே ஏற்றாய் என்று ஒருமையிலே பேசினார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வரி படிச்சோடனே வயிற்று வலி அறுவாசி போயிட்டுது. இந்த நாவுக்கரசர் இங்கே வந்த உடனே சமண சமயத்தவர்கள் அவரை போட்டு என்னென்னவோ பாடுபடுத்தினார்கள். நஞ்சு சோறை கொடுத்தார்கள், யானையை வெற்றி மிதிக்க பார்த்தார்கள், நீற்றறையிலே போட்டார்கள். கொடுமையான தண்டனை. அதாவது இந்த சுண்ணாம்பு சிப்பிகளை எல்லாம் தண்ணி விட்டால் அதுல இருந்து ஒரு ஹீட் வரும். அது இப்போத பிள்ளைகளுக்கு தெரியவே வாய்ப்பில்லை. அந்த சுண்ணாம்பு சிப்பிகள் எல்லாம் ஒரு அரை நிறைய அடுக்கி வச்சு இந்த தண்டனைக்குரியவரை கொண்டு நடுவில் உட்கார வச்சு தண்ணியை ஊத்திடுவார்கள். அது அப்படியே நெருப்பிலே வெந்து போவார்கள். இது ஒரு தண்டனையை எப்படியெல்லாம் ரசிச்சு பண்ணியிருக்கிறான் பாருங்க நம்ம ஆக்கள். பண்ணின உடனே கொண்டு போய் நாவுக்கரசர் அதில் போடுங்கடாண்டாச்சு. போட்டாச்சு. தண்ணியை ஊத்திட்டு இவங்க வெளியில வந்துட்டார்கள். 7 நாள் நாவுக்கரசர் உள்ள இருந்து தேவாரம் பாடுறார். மாசிலில் வீணையும் மாலையும் அதியமும் வீசு தென்றலும் வீண்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடினார். சிவபெருமான் பாதம் கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லாம் குளிர்ந்து போச்சு சார். ஒன்றும் பண்ண முடியல. இவன் அரசனை போட்டு இவர்கள் குழப்புற. இதெல்லாம் நம்ம சமயத்துல படிச்ச வித்தையை வச்சு இவன் இப்படி எல்லாம் பண்றான். யானையை மடக்கிட்டான், நஞ்சு சோத்தை அமுதமாக்கிட்டான், நீற்றறையை குளித்துட்டான். இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றார்கள். என்ன வழி? செய்யுங்கள் என்றான் அரசன். கல்லோடு கட்டி கடலிலே போட போகிறோம் என்றார்கள். போடுங்கள் என்றார்கள். கல்லோடு கட்டி கடல்லே தூக்கி போட்டார்கள். இவர் பாடினார். என்ன பாடினார்? சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். திருநீறு, நமச்சிவாய மந்திரம், இது 2க்கு மேலே சைவர்களுக்கு ஒன்றும் வேண்டாம். திருநூற்றுக்கென்றே பதிகம் பாடி இருக்கிறார்களே, வேறு சமயத்திலே உண்டா? நான் எனக்கு மாணவர்களுக்குள்ளே சமண சமயம் வைஷ்ணவ சமய மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் அவர்கள்ட்ட கேட்டேன், நாமம் போட்டிருக்கு, அவர்கள் போடுகிறார்கள், நாமத்தின் சிறப்பு சொல்லுகிற ஏதாவது பாடல் பாடி இருக்கிறார்கள் என்றால் அங்கு கூட இல்லை. திருநூற்றுக்கு பாடி இருக்கிறார்கள். திருநூறு அவ்வளவு மகிமையானது. நெற்றி நிறைய விபூதி பூச வேண்டும். நமசிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம். ரொம்ப ரொம்ப அதிகம் பேசாதே. 5 எழுத்து நமசிவாய. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து என்று அந்த கிழவி பாடிவிட்டு போய்விட்டால் 5 அக்கரம் என்றால் 5 அச்சரம். 5 எழுத்து சொன்னா போதும் சார், முத்தி கிடைச்சிடும். இந்த முத்தி அதை சொன்னார். நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்னார்.
கல்லு மிதந்து அந்த கரையில போய் சேர்ந்துட்டுது. இப்படி வந்தவர் இவர், இப்படி வந்தவர் எவ்வளவு பெரியவர். ஞானசம்பந்தருக்கு ஒன்றும் குறைந்தவர் இல்லை. ஞானசம்பந்தர் வருகிறார், இவர் கும்பிட்டு கொண்டு வருகிறார். ஞானசம்பந்தர் இவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவது போல அப்பரே என்றால் அந்த பெயரே நிலைச்சு போச்சு. சின்ன பிள்ளை. பிறகு ஒரு தரம் அவரை வருகிறார் ஊருக்கு. ஞானசம்பந்தர் அப்பரை காணவில்லை, தேடுகிறார். எங்கே அப்பர் என்று கேட்டார். எப்படி அது கேட்டார்? அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். நல்ல தமிழ்லே அப்பர் எங்குற்றார் பார்த்தார்கள், அப்பரை காணவில்லை. அவனவன் தேடுறான். ஞானசம்பந்தர் தேடுறார், எங்கடா அப்பர் எங்கடா அப்பர் என்றா அப்பரை காணவில்லை. வந்து சொன்னார்கள் காண இல்லை அப்பரை என்று. அப்ப ஞானசம்பந்தருக்கு கவலையா போச்சு. அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். கேட்டா பல்லக்குக்கு கீழே இருந்து இங்குற்றேன் என்று ஒரு சொல் கேட்டது. 12 வயதுக்கு பையனை 81 வயது கிழவன் தோளில சுமக்கிறான் சார். இதுதான் சமுதாய வாழ்க்கை. நான் எப்பவும் சொல்லுகிறது உண்டு, நன்றாக அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றாக பதிவு. சைவம் ஏதோ மூட நம்பிக்கை என்று சில முட்டாள்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சைவம் எப்படிப்பட்ட சைவம் தெரியுமா? நான் இங்க பாருங்க, இளமையிலே நமக்கு இளமையிலே ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்காது. இளமையிலே ஆற்றல் இருக்கும். அது துள்ளுவான், ஏறுவான், பாய்வான். எனக்கு இப்ப மேடையில் ஏறதுக்கே 2 பேர் பிடிக்காது. முந்தி நான் இந்த மேடையில துள்ளி ஏறுவேன். அப்படித்தானே பிள்ளைகள் மதுளால ஏறி பாய்வார்கள். ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்காது. முதுமையிலே அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்காது. இப்ப எனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிறது. சும்மா நான் சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த அந்த என்னுடைய புத்தி ஆற்றல்களை செயல்படுத்துகிற ஆற்றல் இல்லை, புத்தி எண்ணங்களை. முதுமையிலே அறிவிருக்கும், ஆற்றல் இருக்காது. இளமையிலே ஆற்றல் இருக்கும், அறிவு இருக்காது. நல்ல ஒரு சமுதாயம் என்றால் அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால்தான் அந்த சமுதாயம் உருப்படும். அதுக்கு ஏன் ஆண்டவன் இப்படி படைத்தான்? அறிவு தந்த காலத்திலே தானே ஆற்றலையும் தந்திருக்க வேண்டும். ஆற்றல் தந்த காலத்திலே தானே அறிவையும் தந்து. இதென்ன ஒரு பகுதியில இதை கொடுத்து இளைஞனுக்கு ஆற்றலை கொடுத்து முதியவனுக்கு ஏன் அறிவை கொடுத்தான் என்றா, அப்பதான் இந்த சமுதாயம் இளமையும் முதுமையும் ஒன்று சேர்ந்து வாழுகிற ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்போ ஞானசம்பந்தர் இங்குற்றேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாவுக்கரசர் அவ்வளவு பெரியவர், எல்லாம் கடந்தவர். ஒரு 2 சம்பவம் சொல்லி முடித்து சொன்னா நாள் முழுக்க சொல்ல 2 சம்பவம் சொல்லி முடித்து விடுகிறேன். நேரம் போய்விட்டது என்று நினைக்கிறேன். ஒரே விஷயம். 2 பேரும் போனார்கள் வேதாரண்யம் என்கின்ற கோயில். நான் நாவுக்கரசரை மனிதராக பார்த்த இடம் அந்த இடம்தான். அந்த கோயிலே மூலக்கதவு வேதங்களாலே பூட்டப்பட்டு விட்டது. அது எந்த காலத்திலேயோ பூட்டப்பட்டு விட்டது. வேதங்கள் இந்த வேதாரண்யத்தை பூட்டி விட்டன. யார் இது? கொஞ்சம் சால்வையை எடுத்து கொடுங்க. சரி, நான் எடுத்துட்டேன். இது இல்லாட்டி பேச்சு வருது இல்லை. பெண்களுக்கு முந்தானை போல எனக்கு இது. அப்போ வேதங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வேதாரண்ய கோயிலை மெயின் வாசலை பூட்டி விட்டது. அதுக்கு இப்போ வேற விளக்கம் எல்லாம் சொல்லுகிறார்கள். பிராமணர்கள் பூட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நம்ம வேதனைகளை இந்த கதைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். பூட்டி விட்டது. இவர்கள் போகிறார்கள், 2 பேரும் ஒன்றாக போகிறார்கள். ஊர் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. சைவத்தின் 2 தூண்கள் வருகின்றன, இந்த கதவு திறக்க வேணும். எல்லாருமாக சூழ்ந்து வந்து சொன்னார்கள், பக்க கதவாலே தான் இதுவரை போய் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம், மூலக்கதவாலே போக வேண்டும் என்று ஆசை, இந்த கதவு திறக்க பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஊர்ல இது என்னுடைய எண்ணம், எங்க பெரிய புராணத்தில் தேடாதீங்க. நாவுக்கரசரை தான் அந்த ஊர்ல பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. சம்பந்தரே அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. இப்ப அது ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்கிறது உண்டுதானே. அதனால நேரா அவர்கள் நாவுக்கரசரையே கேட்டார்கள், இந்த கதவு திறக்க நீங்க பாட வேணும் என்று கேட்டார்கள். ஏன்னா இவர்கள் அற்புதங்கள் செய்து வருவது தெரியும். நாவுக்கரசர் சரி என்று சொல்லி தேவாரம் பாடத் தொடங்கினார். பாடத் தொடங்கினால் ஒரு பாட்டு முடிந்தது, கதவு திறக்கவில்லை. 2 பாட்டு முடிந்தது, கதவு திறக்கவில்லை. மனித உணர்வு மெல்ல மெல்ல மேலே வரத் தொடங்கியது. என்னடா, என்னை நம்பி பாடச் சொன்னார்களே, பாடியிருக்கிறேனே. ஒரு பாட்டு முடிந்தது, இன்னும் கதவு திறக்கவில்லையே. 2வது பாட்டு முடிந்தது, கதவு திறக்கவில்லையே. இப்படி நாவுக்கரசருடைய புத்தி நினைத்திருக்கும். இது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, என்னென்ன. நான் எப்பவும் சொல்றது பாருங்க,
ஒரு பேச்சாளனுடைய வேலை என்னவென்றால் அவனுடைய கற்பனையிலே சில விஷயம் அவன் சொல்லியாக வேண்டும். நிப்பாட்ட சொல்லி வரையில்லை, ஏன்னா அதிகம் பேச சொல்லி வந்திருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள், கேட்கிறவர்கள் இதை எப்படா முடிப்பான எழும்பி போவோம் என்று நினைக்காம கேட்கிறீர்கள். இது கோவைக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்று நினைக்கிறேன். எங்கே விட்டேன்? 2வது பாட்டு முடிஞ்சது. மனித உணர்வு கிடம். நான் இப்போ பேச்சாளன் என்ன செய்ய வேண்டாம், அவன் சொந்தமா சிலது சொல்ல வேணும் சார். இங்க பாருங்க, நான் பல இடத்துல கேட்கறது உண்டு, சொல்லியும் இருக்கிறேன். 2க்கு அடுத்த இலக்கம் என்ன? 2க்கு அடுத்த இலக்கம் 1 2 இருக்கிறதல்லவா. 2க்கு அடுத்த இலக்கம் என்ன? 3 என்று தானே நாங்கள் எல்லாரும் சொல்லி பழகி இருக்கிறோம். 2க்கும் 3க்கும் இடையில எத்தனை இலக்கம் இருக்கிறது தெரியுமா? 2க்கும் 3க்கு 2.1 2.2 2.3 இப்படியே போய் 2.8 2.9 அதுக்கு பிறகுதான் 3. அப்ப 2க்கும் 3க்கும் இடையில 10 தானம் இருக்கிறது. புரியுதா? 10 தானம் தான் இருக்கிறதா என்றால் இல்லை. 2.01 2.02 என்று போடுங்க. அப்படியே போட்டு கொண்டு போனால் 2.09 வந்த பிறகுதான் 2.1 வரும். தசம் என்று நான் சொல்றது புள்ளி, எங்க ஊர்ல சொல்ற முறையில சொல்லுகிறேன். பிறகு அதுக்கு இன்னும் கீழே போனால் 2.001 போட்டா அதுக்குள்ள ஒரு 10 தானம் வரப்போகுது. இப்படியே தானங்கள் முடிய போவதில்லை. ஒரு பேச்சாளன் 2க்கு பிறகு 3 சொல்லுவதற்கு பேச்சாளன் தேவையில்லை. இந்த இட நம்பர் எல்லாம் அவன் சொல்ல வேணும். அதுதான் நான் என் இஷ்டத்துக்கு சொல்றது உண்டு. 3வது பாட்டு பாடியிருப்பார் நாவுக்கரசர், 4வது பாட்டு, 5வது பாட்டு, 6வது பாட்டு, 7 8 9 வந்தவுடனே நாவுக்கரசருக்கு நெஞ்சு படபட என்று அடிக்க தொடங்கியிருக்கும். 10வது பாட்டும் படித்து முடிந்தால் பதிகம் முடிந்தது, கதவு திறக்காவிட்டால் அவமானமாக போயிருக்குமே என்று நினைத்திருப்பார். மனித உணர்வு யாரை விட்டது? எல்லாரும் மனிதர்கள் தான். நாவுக்கரசரிடம் சேக்கிழார் இதை பதித்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சமயவாதிகள் நம்முடைய சமயத்தை சார்ந்தவர்களை தாழ்த்த விரும்புவதில்லை. இப்போ மாணிக்கவாசகர் பாடின ஞாயிற்கடையாய் கடந்த அடியேர் என்றால் உடனே நான் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்டவர் இல்லை, நமக்காக அப்படி பாடியிருக்கிறார் என்று சொல்லுவோம். நான் சொல்றேன், மாணிக்கவாசகரும் அப்படி இருந்திருப்பார், என்ன தப்பு? அதுல இருந்து மாணிக்கவாசகரா வந்ததுதான் ஐயா பெருமை. அதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அடியார்கள் கீழே இருந்து மேலே வந்த அதை சொல்வது என்பது பெரிய விஷயம். இப்ப 10வது பாட்டு பாடி முடித்தார், கதவு திறந்தது. நாவுக்கரசருக்கு அப்படியே மெய் குளிர்ந்திருக்கும். அடா சிவபெருமான் என்னை காப்பாற்றி விட்டார் என்று நினைத்திருப்பார். எப்பவும் பாருங்க, பக்தியில தொடங்குவோம், புத்தியில முடிச்சிருவோம். பக்தியில தொடங்கி புத்தியில முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு நான் பக்தியில தொடங்குற பொழுது அற்புதம் நிகழ்கிறதா, பிறகு அந்த அற்புதத்தை நோக்கியே பக்தி செய்ய தொடங்கிடுவோம். அற்புதம் என்பது கடவுள் நமக்கு தருகிற அங்கீகாரம். அதை அந்த அளவோட விட்டுடு, ஒவ்வொரு நாளும் அதை செய் என்று கேட்காதே. இப்போ நாவுக்கரசருக்கு கதவு திறந்துட்டது. இப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாரும் நாவுக்கரசரை மேலும் போற்றினார்கள். இந்த நாவுக்கரசர் அதோட விட்டிருக்க வேண்டியது தானே. இந்த மனுஷ குணம் பாருங்க, அந்த ஆள்கிட்ட பெரிய அது என்ன சொல்றது, அருள். இப்போ நாவுக்கரசர் பாடி கதவு திறந்த உடனே எல்லாரும் நாவுக்கரசரை போற்றி இருப்பார்கள். பூவை நாவுக்கரசருக்கு தான் போட்டிருப்பார்கள், பொன்னாடைய போட்டி இருப்பார்கள், சம்பந்தரை கொஞ்சம் இடிச்சு பின்னாலேயும் தள்ளி இருப்பார்கள். இப்ப இவர் தானே ஹீரோ. சம்பந்தரை தள்ளிவிட்டு அவரை சம்பந்த சார் கொஞ்சம் தள்ளுங்க அங்க போயிருப்பான் எல்லாரும். நாவுக்கரசர் இதை பார்த்தோன்னே ஐயோயோ அந்த 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 கடவுளோட பிள்ளையை இப்படி பண்ணுகிறார்கள் என்று நினைச்சிருப்பார். இதெல்லாம் பெரிய புராணத்திலே இல்லை. இதெல்லாம் 2.1. இப்ப என்ன பார்த்தோம், நாவுக்கரசருக்கு அது கவலையா போச்சு. இந்த பிள்ளையினுடைய பெருமதி இவங்களுக்கு தெரியாம இப்படி பண்றார்களே என்று நினைச்சுட்டு அதை கொண்டு வர வேணும் என்பதற்காக உடனே இவர் என்ன செய்தார், சம்பந்தரை பார்த்து, சுவாமி நான் கதவு திறக்க பாடிட்டேன், நீங்க பூட்ட பாடுங்க என்றார். சும்மா இருந்திருக்கலாம். இது என்ன வித்த காட்ட வந்தார்களா? ஒருத்தர் திறந்து ஒருத்தர் பூட்டி என்ன மேஜிக் காட்டுகிறார்களா? நாவுக்கரசருக்கு என்ன என்றால், இந்த சம்பந்தருடைய பெருமதியை இந்த பிள்ளை இந்த ஊர் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பூட்ட பாடுங்கள். தேவையில்லாத வேலை. ஞான சம்பந்தருக்கு அது சின்ன வயசுலேயே ஞானம் பெற்ற பிள்ளை, உமாதேவியாட்ட பால் குடிச்ச பிள்ளைன்றா அது எப்படி இருந்திருக்கும்?
அவருக்கு பாட பண்ண அவசியம் இல்லை. நாவுக்கரசர் சொன்னார் பாடுங்கன்றோன்னே சரி சுவாமின்னு அந்த பிள்ளை ஒரு பாட்டு பாடிச்சு, கதவு டப்புன்னு பூட்டிட்டுது. இவருக்கு கவலையான கவலை. இது என்ன, நான் 10 பாட்டு பாடிதான் கதவு திறந்தது, இவர் ஒரு பாட்டு பாடினே கதவு பூட்டிட்டது என்று கவலைப்படுகிறார் என்று சேக்கலார் காட்டுகிறார். அது விஷயம் மேல சொல்ல இல்லை. நான் பிறகு சமாதானப்படுத்துகிறார்கள். இறைவனுக்கு உங்க பாட்டுல விருப்பம், அதனாலதான் 10 பாட்டு கேட்டார் அப்படின்னா சம்பந்தர் பாட்டுல விருப்பம் இல்லை என்று அர்த்தமா? மனித உணர்வுகளை சேக்கலார் பெரிய பாத்திரங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று, பெரிய சான்று. நாங்கள் பெரிய புராணம் படிக்கிற பொழுது, நாவுக்கரசர் வரலாறு படிக்கிற பொழுது பக்தி மட்டும் படிக்கவில்லை, நம்முடைய மானுட இயலை படிக்கிறோம், பண்பாட்டை படிக்கிறோம், இப்படி எத்தனையோ படிக்கிறோம். இப்படி எத்தனையோ நுட்பங்களை எல்லாம் நாவுக்கரசர் வரலாற்றிலே பதிக்கிறார்கள். சம்பந்தரை காணுகிறார், சம்பந்தரோடு போகிறார். அற்புதமான ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அடியார் நாவுக்கரசராலே இன்னொரு அடியார் சைவத்திலே கிடைத்தார். அப்பூதியடிகள் என்று பெயர். நம் சைவத்திலே பல பேர் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்றால், சிவனை கும்பிட்டால் தான் முத்தி வரும், மற்றவர்களுக்கு முத்தி இல்லை என்கிறார்கள். ஏனென்றால் அது இவர்கள் சைவ வாதம். திருமாலை கும்பிட்டால் கூட முத்தி வராது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் கருவிலே இருந்து பிறந்தவர்கள், கருவிலே இருந்து பிறந்தவர்களை வழிபட்டால் முத்தி கிடைக்காது, பதங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சேக்கலார் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. சிவனை தொழுது கும்பிட்ட அடியார்கள் என்று ஒரு அடியார் 63 சீட் தான் இருக்குது. சீட் கொடுக்கிறதா 63 சீட் தான் கொடுக்கலாம். நான் எந்த சீட்டை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். 63 சீட்டுக்கு எல்லாரும் போட்டி போடுகிறார்கள், எனக்கு ஒரு சீட் கொடு, எனக்கு ஒரு சீட் கொடு என்று. தேடி தேடி சைவ பெரியார்கள் 61 பேருக்கு சீட் கொடுக்கிறார்கள். அதிலே ரொம்ப ஆச்சரியம், ஒரு சமண சமயத்தவருக்கும் ஒரு சீட் கொடுத்துட்டார்கள். சாக்கிய நாயனார் ஒன்று நாயனார், வேறொரு சமயம் இப்படி எங்கேயாவது இருக்குமா? சமண சமயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு சீட் கொடுத்தார். பரவாயில்ல, அவரும் இருக்கட்டும், அவரும் சிவனை மனதாலே நினைத்தார், ஆகவே அவருக்கு ஒரு சீட். அப்படி கொடுக்கப்பட்ட சீட்ல ஒன்று சிவனை தொழுது முத்தி அடைந்தவர்களுக்கு கொடுத்ததுதான் சீட். அதுல ஒரு சீட் மனுஷனை தொழுத ஒருத்தனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டார்கள் சார். அவர் யார் என்றால் அப்பூதியடிகள் என்று அவருக்கு பெயர். அவருக்கு எப்ப இந்த கல்லுல நாவுக்கரசர் மிதந்தார் என்று கேட்டவுடனே இவருக்கு அவர் தான் ஹீரோ. எனக்கு ரஜினி தான் ஹீரோ, விஜய் தான் ஹீரோ, அந்த மாதிரி இவருக்கு நாவுக்கரசர் தான் ஹீரோ. அவர் அதுக்கு பிறகு சிவபெருமான கும்பிடுறதே விட்டுட்டார், நாவுக்கரசர் தான் கும்பிடுவார். ஊர்ல பல தர்மங்கள் செய்தார், அந்த தர்மங்களுக்கு எல்லாம் நாவுக்கரசர் தான் பெயர். நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் அன்னதான மடம் எல்லாம் செய்தார். வீட்டிலே எல்லாருக்கும் நாவுக்கரசர். பிள்ளைகள் 2 பேர் பிறந்தார்கள், நாவுக்கரசர் 1, நாவுக்கரசர் 2 என்று பெயர் வைத்து விட்டார். மனைவிக்கு வீட்டில் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போய் இதுக்கு நாவுக்கரசு என்று பெயர் வை. வீட்டில் ஆட்டுக்கல்லுக்கு நாவுக்கரசு, செம்புக்கு நாவுக்கரசு, அம்மிக்கு நாவுக்கரசு. அந்த வீட்டிலே எதை சொன்னாலும் இந்த நாவுக்கரசு என்று பெயர் தான் காதிலே கேட்க வேணும்ங்கிறதுக்காக எல்லாருக்கும் நாவுக்கரசர் பெயர் வச்சார். தற்செயலாக நாவுக்கரசர் அந்த பக்கம் வந்து பார்த்தார், இது என்னடா என் பெயரா இருக்குது என்று யாரை பற்றி இது சொல்ல வேண்டாம், நாவுக்கரசர் மேல அன்பு என்று சொன்னோன்னே இவர் அங்க வீடு தேடி போனார். ஒரு வயதான சிவனடியார் வரணும்னு உபசரிச்சார். இவர் கேட்டார், ஐயா இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் நீங்க தானே பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஆமா என்றார். அதுக்கு உங்க பெயர் வைக்காம யாரோ ஒருத்தருடைய பெயர் வச்சிருக்கிறீங்க என்று சொன்னோன்னே அவருக்கு கோபம் வந்துட்டுது. யாரை யாரோ என்று சொல்கிறீர்? என் ஐயன் நாவுக்கரசரையா யாரோ என்று சொல்கிறீர்? அவர் பேர்ல தான் நான் எதுவும் செய்வேன். உங்களுக்கு இந்த கதை தெரியும். அதுக்கு பிறகு சாப்பாடு போட கூப்பிட்டார். இந்த பையன் வாழையில வெட்ட போனான், பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச உடனே பிள்ளை செத்து போச்சு. ஐயா, தியாகம் தியாகம் என்று இன்றைக்கு எல்லாம் பேசுகிறார்கள். நம் சைவத்தை விடவா ஒரு தியாகம் இருக்கும்? பிள்ளை செத்து போனான் சார். நாவுக்கரசரை பார்த்து, சாரி நீங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுங்க, பிள்ளை செத்து போனான் சார், நான் என்ன பண்றது? அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். செத்த பிள்ளையை வாழை இலையில சுருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு சமை என்று சொல்லி சமைச்சு கொடுத்தார் சார், சமைச்சு கொடுத்தார். நாவுக்கரசர் அந்த பிள்ளையை பிறகு உயிர்ப்பித்தார். இதுக்கு வரலாறு. இப்ப என்ன விஷயம் தெரியுமா? நாவுக்கரசர் என்று மனிதரை தொழுத ஒருவரையும் கூட நம் சைவ சமயம் சிவனடியார்களிலே ஒருவராக சேர்த்து கொண்டது. அப்படி நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்கிற விஷயங்கள் பல. கல்வி அவரை திசை திருப்ப பார்த்தது. நான் எப்பவும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள், அதுதான் என்னுடைய முடிவுரை. கல்வி தடைதான், கல்வி தடைதான். எப்படி தடை என்று கேட்டால், அது வெறும் கல்வியாக இருக்கும் வரை தடை, ஞானமாக வந்துவிட்டால் அது தடை இல்லை.
மாணிக்கவாசகர் அதனாலே தான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றார். தப்புறதுல இங்க பாருங்க, கல்வி நான் ஆரம்பத்திலே சொன்னதை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். பேச்சாளர்கள் மற்றவர்களுக்காகவே பேசிக்கொண்டிருந்தால் பெருமை இல்லை, தங்களுக்காகவும் பேச வேண்டும். தங்களுக்காக பேசுவதென்றால் இதுக்காக பேசுவதில்லை, தம் ஆன்மாவுக்காக பேச. ஒரு பேச்சாளனாலே சபை உயர்கிறதோ இல்லையோ பேச்சாளன் உயர வேண்டும். அது கட்டாயமான சேவை. நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், நான் சொல்லுகிறது தான், அதை சொல்லி முடிச்சுடுறேன். கல்வி தடைன்றதுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் பாருங்கள், கல்வி ஒரு அளவுக்கு மேலே போனால் அது என்ன ஆகும் என்றால் புத்தி கூர்மையாகும். புத்தியினுடைய கூர்மைதான் ஆணவத்தினுடைய கூர்மை. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? ஆணவம் தான் கடவுளிடம் போகாமல் நம்மை தடுக்கிறது. ஆணவம் நம் உடம்பிலே எங்கே இருக்கிறது என்றால் புத்தியிலே தான் அதிகம் இருக்கிறது. புத்தி கூர்மையுற ஆணவம் கூர்மையுறும். ஆணவம் கூர்மையுற்றால் கடவுளை எந்த பிறவியிலும் அடையவே முடியாது. அதை கடக்க தெரிந்திருக்க வேண்டும். அதை கடந்தவன் தான் அதை தப்புவான். எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, படிப்பு என்பது ஞானமாகாத பட்சத்திலே அந்த படிப்பினாலே பிரயோசனம் இல்லை. வைத்த நிதி பெண்டிரு மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு என்றார் மாணிக்கவாசகர். கல்வியை அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறார். வைத்த நிதி, காசு ரொம்ப வச்சிருக்கிறியா, கடவுளோட பிளேஸ்ல போக மாட்டே. வைத்த நிதி பெண்டிரு மக்கள், கொஞ்சம் மனைவிமார்களே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறியா, கடவுள்கிட்ட போறது கொஞ்சம் லேட் ஆகும். வைத்த நிதி பெண்டிரு மக்கள், பிள்ளைகள்ல ரொம்ப அன்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ போவாய். இப்படி சொல்லி கொண்டு வந்தவர் வைத்த நிதி பெண்டிரு மக்கள் குலம், நான் பெரிய குலத்தை, நான் பெரிய ஜாதிமான், லேசில் போக மாட்டே சொல்லி கடைசியா எழுதணுமா கல்வி என்றார். கல்வியும் உன்னை கடவுளிடம் போக விடாது. கல்வி என்ன செய்ய, நான் அப்ப கல்வி தேவையில்லையா? இதை சொல்லத்தானா உண்மை இலங்கையிலிருந்து கூப்பிட்டோம். பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறா கெடுத்துட்டு போயிருவீர் போல இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, நம் கல்வி என்பது என்ன செய்யும் என்றால், கல்வி என்பது அறிவில்லை. கல்வி வேறு அறிவு வேறு. அது தெரியுமா முதல் உங்களுக்கு? கல்வி வேறு அறிவு வேறு. அதனாலதான் திருவள்ளுவர் கல்வி என்று ஒரு அதிகாரம், அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் ரெண்டு வச்சிருக்கிறார். கல்வி வேற அறிவு வேற. ஒரு மனிதனுக்குள்ளே பிறக்கிற பொழுதே தனக்குரிய அறிவை அவன் கொண்டு வந்து விடுகிறான். அதுக்கு பேர் தான் அறிவு. பல பிறவிகளிலே பிறந்த அனுபவத்தினாலே உயிர் பக்குவப்பட அந்த உயிர் இன்னொரு உடம்புக்கு போகிற பொழுது அதற்கான அறிவையும் அவன் கொண்டு வந்து, அந்த பக்குவம் தருகிற அறிவையும் அவன் கொண்டு வந்து விடுகிறான். அப்ப கல்வி எதற்கு என்று கேட்டால், அந்த அறிவை இந்த உலகியலுக்குள்ளே வந்தோனே அறியாமை மூடும். அந்த அறியாமையை நீக்குவதற்கு கல்வியே தவிர அறிவை தருவதற்கு கல்வி இல்லை. கல்வி என்ன செய்யும்? அறியாமையை நீக்கும். இங்க பாருங்க, ஒரே வகுப்பிலே 40 மாணவர்கள், ஒரே ஆசிரியர், ஒரே சிலபஸ், ஒரே பாடம், ஒரே நேரம் படிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தனுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வருகிறது, ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். ஏன்? ஒரே நேரம் தானே படித்தார்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட்ஸ் வர வேணும்டா? வராது. ஏன் வராது தெரியுமா? அவரவர் ஆன்ம அறிவுக்கேற்ப ரிசல்ட்ஸ் வரும். அதுதான் அறிவு. உள்ளே இருக்கிற அறிவு இருக்கிறதே. கல்வி என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அறிவை மூடி இருக்கிற அறியாமையை நீக்கி அதையும் நீக்கிவிட வேண்டும். அதுதான் விஷயம். அதுக்கு நான் சொல்லுகிற வழக்கமான ஒரு உவமை, செம்பு, வீட்டிலே பித்தளை செம்பு. அந்த காலத்திலே தாய்மார்கள் மண் போட்டு புளி போட்டு மினுக்குவார்கள். இப்ப செம்பு எல்லாம் நாம மினுக்க கூடாதுன்றதுக்காக சில்வர்ல வாங்கி வச்சுட்டோம். மினுக்குதல் என்றால் விளக்குதல். நான் எங்க ஊர் தமிழ்ல சொல்லுகிறேன். அப்ப செம்பு போட்டு புளி போட்டு மண் போட்டு விளக்குவார்கள். அப்படி விளக்கினால் கருப்பா இருந்த செம்பு விளக்கிட்டு கழுவினா அப்படி பளிச்சென்று தங்கம் மாதிரி மின்னுது. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்று கேட்டால், இந்த மினுக்கம் அல்லது இந்த ஜொலிப்பு செம்புக்குள்ளே இருந்து வந்ததா புளிக்குள்ளே இருந்து வந்ததா? இவருக்கு வேலை இல்லை, சும்மா நம்ம போட்டு குழப்புகிறார். புளி போடுறதுக்கு முதல் செம்பு கருப்பா இருந்தது, புளி போட்ட உடனே செம்பு அப்படியே ஜொலிக்கிறது. இப்ப கேள்வி, ஜொலித்தல் புளியில இருந்து வந்ததா செம்பில இருந்து வந்ததா? எப்படி விட இந்த கேள்வியை சொல்வீர்கள்? அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், அந்த அந்த ஜொலிப்பு என்பது செம்பிலே இருந்துதான் வந்தது. அது எப்படி உனக்கு தெரியும்? புளியில இருந்து வந்ததென்றால் ஒரு மரக்கட்டையை எடுத்து புளியை போட்டாலும் அது மினுங்க வேண்டும், அது மினுங்கவில்லை. ஆகவே மினுக்கம் செம்புக்குள்ளே தான் இருந்திருக்கிறது. அப்ப புளி செய்த வேலை என்ன? அந்த செம்பை மூடி இருந்த அழுக்கை நீக்கியதுதான் இந்த புளியினுடைய வேலை. அப்படித்தான் கல்வியினுடைய வேலை
நாம் கொண்டு வந்த அறிவை மூடி இருக்கிற அறியாமையை நீக்குவதோடு அது முடிந்து போய்விட வேண்டும். முடிந்து போய்விட வேண்டும். எங்க ஊர்ல நான் கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு நாள், இது பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் முதல் அந்த ஊருக்கு போகிறேன். ஒரு வயல்வெளி நிறைந்த ஊர். ஒரு விவசாயி பம்பு செட் இழுத்து கொண்டு போறான். எங்க கொண்டு போறேன் என்று நான் கேட்டேன். தண்ணி இறைக்க கொண்டு போறேன். எதுக்கு? தோட்டத்துக்கு. எது இறைக்கும்? இந்த பம்பு செட் இறைக்கும் என்றான். எனக்கு அதுக்கு முதல் அதை பார்த்ததில்லை. பார்க்க வேணும் என்று ஆசை. அவனுக்கு பின்னாலே போனேன். போனால் பம்பு செட்டை கொண்டு போய் கிணத்தடியில வச்சான். கிணத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய பைப் எடுத்தான். அதை எடுத்து பூட்டினான். அந்த பம்பு செட்டிலே பைப்பை தண்ணிக்குள்ளே விட்டான். நான் அந்த வாசல் இன்னொரு பைப் இப்படி நீட்டுது, அதையே பார்த்து கொண்டிருக்கேன். தண்ணி வரப்போகுது என்று எனக்கு தெரியாது. இவன் பாவி இதெல்லாம் வச்ச பிறகு ஒரு பக்கெட்டை போட்டு தண்ணீரை எடுத்து அந்த அந்த பம்பு செட்டுக்குள்ளே தண்ணி விட்டான். என்னடா பாவி, இது தண்ணி வரும் என்று சொன்னா இப்ப இதுக்குள்ளே நீ தண்ணி விடுறாயே என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், நாம விட்டாதான் உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில வரும் என்றான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்களா? பாருங்க, கல்வியாலே உள்ளே இருக்கிற அறிவு வெளியிலே வர வேண்டும். நான் எப்பவும் சொல்லுவேன், புது பேச்சாளர்களை பார்த்தால் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லுவான் தெரியுமா? மேடைக்கு வந்த உடனே விபுலானந்தர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், பரமஹம்சர் சொன்னார், காஞ்சி பெரியவர் சொன்னார், இப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ என்னப்பா சொன்னேன்னு கேட்டா அவனாலே சொல்ல தெரியாது. மேற்கோள்கள் தான் அவனுடைய பேச்சாக இருக்கும். என்னவென்றால் அவனுக்குள்ளே இருந்து விஷயம் பெற வேண்டும். அப்போ அதுக்கு நான் அவனை கேட்டேன், என்ன பண்ற? தண்ணி விட்டா தான் தண்ணி வரும் என்றான். சரி பார்க்கலாம் என்றால் தண்ணியை விட்டான். விட்டு நிரம்பினோடனே ஒரு கயிறை எடுத்து அப்படியே அதை சுத்தி ஒரு இழுவை இழுத்தான் பாருங்க. உடனே தண்ணி பாஞ்சது. எது பாஞ்சது தெரியுமோ? முதல் அவன் விட்ட தண்ணி வெளியில பாஞ்சது. அதுக்கு பிறகுதான் உள்ள இருந்து தண்ணி வந்தது. படிச்ச கல்வி உள்ளுக்கு போனா தான் அறிவு வரும். பிறகு அறிவு வருகிற பொழுது முதல் கல்வியைத்தான் வெளியில விடுவோம். கல்வி வெளியில போனா தான் உள்ள இருக்கிற அறிவு வெளியில வரும். உங்களுக்கு அது புரியுதுங்களா? அதுல ஒன்று, கீழே ஃபுட் வேல்வ்னு ஒன்று பூட்டுவாங்க இந்த பைப்புக்கு. அது இருந்தா தான் உள்ளே விடுற தண்ணி அங்க நிற்கும். ஃபுட் வேல்வ். சில பம்பு செட்ல ஃபுட் வேல்வ் ஓட்டையா இருக்கும். எவ்வளவு தண்ணி விட்டாலும் அது உள்ள போகுமே தவிர உள்ளே இருந்து ஒன்றும் வெளியில வராது. சில பெரியவர்கள் சொல்வார்கள், நான் இப்ப 80 வயதிலையும் படித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ஃபுட் வேல்வ் ஓட்டை என்று அர்த்தம். நான் சொல்லுகிறது, கல்வி அறிவை வெளிக்கொணர வேண்டும். பெரிய படிப்பாளியாகிய நாவுக்கரசரை இறைவன் அனுபவம் என்கின்ற அந்த மத்தாலே கடைந்து ஞானத்தை வெளிக்கொணர்ந்தான். அந்த ஞானத்தை தேவாரங்களாக நமக்கு கொட்டி கொடுத்தார் நாவுக்கரசர். அதனாலே சைவம் வாழுகிறது, சைவ உலகம் வாழ்கிறது. அந்த தேவாரங்களை படித்தால் நாமும் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.